அதாவது ஒரு சிலையை இந்த நேபுகாத்நேச்சர் தரிசனமாக காண்கிறான். அந்த சிலையானது 4 உலோகங்களாலே காணப்படக்கூடிய ஒரு சிலையாக இருந்தது. அதுல 4மே 4 ராஜ்யங்களை குறிக்கிறது என்று நாம் சிந்தித்தோம். அதுல 4ஐ நான் மறுபடியும் சொல்ல விரும்புறேன். முதல் விஷயமானது பசும் பொன்னினால் ஆன தலை, அது பாபிலோன் அரசை குறிக்கிறது என்று நான் சொன்னேன். அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் நாம பார்ப்போம். இரண்டாவதாக வெள்ளியினால் ஆன மார்பும் புயங்களும் அப்படின்னு பார்த்தோம். சோ அது மேதிய பாரசீக ராஜ்யத்தை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மூன்றாவதாக வெண்கலத்தினால் ஆன வயிறும் தொடையும் என்று நாம் பார்த்தோம். அது கிரேக்க ராஜ்யத்தை குறிக்கிறது. நான்காவதாக நாம் பார்த்த ராஜ்யமானது, அந்த உலோகமானது கால்கள் இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்த பாதங்கள். அது எதை குறிக்கிறதுன்னு சொன்னா ரோமானிய ராஜ்யத்தை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆக நாம கடந்த நம்முடைய இந்த ஸ்டடியில நாம பார்த்த விஷயம் என்னன்னா, இந்த விஷயங்கள் நிறைவேறிற்றா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்ட இருக்கும். ஆனா இன்னும் நடக்கவில்லை என்கிற ஒரு முடிவை நாம் செய்து நம்முடைய அந்த போன கிளாஸை நாம முடிச்சோம். காரணம் என்னன்னா, 19th செஞ்சுரியிலேயே 19ஆம் நூற்றாண்டிலேயே இந்த உலகத்துல நடக்கக்கூடிய மாற்றங்களின் அடிப்படையில சிலர் கருதக்கூடிய சூழ்நிலை என்னன்னா, இந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்துக்குள்ளாக சொல்லப்பட்டு வந்ததாகவும் அநேகர் சொல்லுகிற விதமாகவும் அது இருந்தது. ஆனா இன்றைக்கு நீங்க சிந்தித்து பாத்தீங்கன்னு சொன்னா, வேதத்தின் அடிப்படையில இது நிறைவேறினதற்கான எந்த ஒரு திட்டவட்டமான ஒரு நேரடியான ஒரு நிறைவேறுதலை நாம எந்த விதத்திலையும் பார்க்க முடியாது. ஆகவே இந்த ராஜ்யம் கிறிஸ்துவானவர் வந்து இந்த பூமியிலே தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார், அது இன்னும் நடக்க இருக்கிறது என்பதோடு நாம முடித்தோம். சோ ஒரு கல் வந்து அந்த சிலையினுடைய அந்த பலகீனமான அந்த பாகத்தை வந்து உடைத்தது, மோதியது. அதனால முழு சிலையும் அங்க இடிந்து விழுந்ததாக நாம பாக்குறோம். அது எதை குறிக்குதுன்னு சொன்னால், கிறிஸ்துவானவர் இந்த பூமியில வந்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். ஆக இன்னும் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படவில்லை, ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டாயிட்டு என்று அநேகர் சொல்லக்கூடியது ஒரு தவறான ஒரு காரியம். ஆக அந்த நாட்களிலே ரோம ராஜ்யத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 10 நாடுகள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அணி இருந்ததாகவும், ஆகவே இந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டதாகவும் சொல்லுகிறவர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்னும் இது நடக்கவில்லை என்பதுதான் நாம் வேதத்திலிருந்தும் நாம பார்க்கக்கூடிய இந்த உலகத்துல நடக்கக்கூடிய வரலாற்றின் அடிப்படையில நாம முடிவு செய்ய முடியும். ஆக இன்றைக்கு நாம 3ஆம் அதிகாரத்துல சில விஷயங்களை சொல்லிட்டு மறுபடியும் இந்த சிலையின் அடிப்படையில நாம கம்பேரிட்டிவ் ஸ்டடி நாம பண்ண போறோம். சோ முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், இது ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியா இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னா, 2ஆம் அதிகாரத்துல நாம பார்த்த இந்த சிலையும் 7ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற மிருகங்களுடைய அந்த தரிசனமும் 8ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற வெள்ளாட்டுக்கடா மற்றும் அங்கே காணப்படக்கூடிய ஆட்டுக்கடா என்று சொல்லக்கூடிய இந்த தரிசனமும் ஒரே காரியத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நான் சொன்னேன். அப்ப தானியேல் புத்தகத்தை படிக்கும் போது அந்த ஒரு அதிகாரத்தோட நாம நிறுத்திவிட முடியாது. நேபுகாத்நேச்சருக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் கொஞ்சம் தான். அதே இது தானியேலுக்கு தேவன் வெளிப்படுத்தின இந்த தீர்க்க தரிசனத்தை நீங்க பார்க்கும்போது, அந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுது அது நேபுகாத்நேச்சருக்கு சொல்லப்பட்டதை விட கொஞ்சம் அதிகமாக அவனுக்கு வெளிப்படுத்தினதை நாம் பார்க்க முடியும். அதே இது நீங்க பாத்தீங்கன்னா, அப்படியே நாம் 8ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அங்கே இந்த ராஜ்யங்களை குறித்து இன்னும் 2 ராஜ்யங்களை குறித்ததான இன்னும் கொஞ்சம் அதிகமான வெளிப்பாடு அங்கே 8ஆம் அதிகாரத்துல கொடுக்கப்படும். அப்படியே நீங்க போனீங்கன்னா 11ஆம் அதிகாரத்திலே ஒரு சில காரியத்தை படிக்க முடியும். அப்ப இது வந்து ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி. நாம ஒரேடியா ஒரு சாப்டர் பை சாப்டரா போகாம நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, இந்த ராஜ்யங்களை குறித்து எங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு தான் நாம பார்க்க போறோம். அப்ப அதற்கு முன்னாடி சில விஷயங்களை நாம புரிந்து கொள்ளணும். அதுக்கு முன்னாடி இடையில நமக்கு 3ஆம் அதிகாரம் இருக்கு. 3ஆம் அதிகாரத்துல நான் முக்கியமானது மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். 3ஆவது அதிகாரத்துல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த தீச்சூளையில தானியேலுடைய நண்பர்களை தூக்கி போட்டதாக நம்ம வாசிக்கிறோம். அங்கே ஒரு சிலையானது நிறுவப்பட்டது. அந்த சிலையை வணங்காதபடிக்கு இவர்கள் எதிர்த்தார்கள். அதன் அடிப்படையில் அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, இவர்களை 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த தீச்சூளையிலே போட்டார்கள். இதை படிக்கும் போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வினா, இதுல தானியேல் மட்டும் இல்ல. தானியேல் எங்க போனாரு? பொதுவா நமக்கு தெரியும், தானியேல் தான் இந்த 3 பேருடைய தலைவனே கூட. தானியேலுடைய நண்பர்களை நடத்துறதும் கைட் பண்றதும் இந்த தானியேலுடைய பங்காக இருந்தது. தானியேல் ஒரு முக்கியமான நபர். ஆனா இந்த தீச்சூளையில போடும்போது தானியேலை மட்டும் காணும்.
எங்க போயிருப்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள மனசுல வரலாம். சோ ஆன்சர் ரொம்ப சிம்பிள். நமக்கு திட்டவட்டமா வேதாகமத்துல வசனத்தின் அடிப்படையில சொல்ல முடியாது. ஆனா தானியேல் ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்ததுனால ஒருவேளை அவர் என்ன செஞ்சிருக்கலாம்னு சொன்னா, அரசு சார்ந்த சில வேலைகளின் நிமித்தமாக ஒன்று வெளியூருக்கு சென்றிருக்கலாம், இல்லை அங்கே இருந்திருக்க வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தானியேல் இல்லாமல் இருந்தாலும் இந்த நண்பர்கள் தங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டார்கள். தேவனை வணங்குவதை தவிர வேறொருவரையும் வணங்குவதற்கு முன் வரவில்லை. இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த சிலையை அவர் நிறுத்துறாரு. இந்த சிலையை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா வணங்கணும்னு சொல்றாரு. இந்த சிலையை நீங்க நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா இது எதை குறிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏன் திடீர்னு இப்படி ஒரு சிலையை அவர் நிறுவனம்? இந்த கதை பொதுவா நாம என்ன சொல்லுவோம்னு சொன்னா, குழந்தைங்களுக்கு எல்லாம் சண்டே ஸ்கூல்ல எல்லாம் அடிக்கடி நாம இதை எடுப்போம். ஆனா இந்த கதை அதிகமா வாலிபர் மத்தியில பேச வேண்டிய ஒரு சம்பவம். அங்க இருந்த இந்த சம்பவத்துல இருக்கும்போது இவர்கள் எல்லாருமே வாலிபர்கள், உறுதியாக தேவனுக்காக நின்றவர்கள். ஆக இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம்தான். இருந்தாலும் நான் சொல்ல விரும்புற காரியம் என்னன்னா, இது வாலிபர்களுக்கு அதிகமாக பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்ப இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இந்த சிலையை நிறுவனாங்க, இந்த சிலை நிறுவப்பட்டதை வரலாறும் நமக்கு என்ன செய்யுதுன்னா ஒப்புக்கொள்ளும். பாபிலோன் தேசத்துல தொல்பொருள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இதை கன்ஃபார்ம் பண்றாங்க. எப்படின்னா, இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சிலை நிறுவப்பட்டதாகவும் அங்கே அது என்ன செய்யுதுன்னு சொன்னா இவர்கள் எல்லாரும் ஆராதிக்க வேண்டும் என்கிற கட்டளை கொடுக்கப்பட்டதாகவும் அங்கே சொல்லப்படுகிறது. உதாரணத்திற்கு அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது என்னன்னு சொன்னா, கிட்டத்தட்ட சதுர வடிவுல 45 அடி ஸ்கொயர் கணக்குல ஒரு பிரிக் பேஸ் இருந்துச்சாம். அதாவது செங்கல்கள்னால ஒரு அடித்தளம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த அடித்தளத்துக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 20 அடி உயரத்திற்கு ஒரு செங்கலால கட்டப்பட்ட ஒரு இன்னும் அதுக்கு மேல இருந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒண்ணு இருந்து அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேல மிகப்பெரிய ஒரு சிலையானது நிறுத்தப்பட்டதாக அந்த ஸ்கொயர் டைப்ல இருக்கிறதாக கண்டுபிடித்ததாக சொல்லுகிறார். அப்ப இப்ப நமக்கு கேள்வி என்னன்னா, இப்படி ஒரு சிலையை நிறுவுவதற்கான அவசியம் என்ன? ஏதாவது ஒரு காரணம் இல்லாம அவர் இதை செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்த அவர் செய்யறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல காரணங்களை பலர் சொல்லலாம். ஆனா இங்க ஒரே ஒரு சிம்பிளான ரீசன் நாம சொல்லணும்னு சொன்னா, இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், தன்னுடைய வல்லமையை இந்த ராஜா முழு சாம்ராஜ்யத்திற்கும் காட்ட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இஷ்டத்துக்கு அவன் அதை செய்தான். உங்க எல்லாருக்குமே தெரியும், முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன், பாபிலோன் அரசாங்கத்தை போல ஒரு அரசாங்கம் இல்லவே இல்லை. பாபிலோனியன் சாம்ராஜ்யத்தை போல ஒரு சாம்ராஜ்யம் அதுக்கப்புறம் தோன்றினதும் இல்லை. அது மட்டும் இல்ல, தானியேலே பாபிலோனின் ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், நீர்தான் அந்த பசும் பொன்னிலானால தலை அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அப்போ அந்த தலை ரொம்ப ஷைனிங்கான ஒரு இது, அது மட்டும் இல்ல விலையேற பெற்ற ஒன்று. அப்ப இந்த ராஜ்யத்தின் அடையாளத்தை மக்கள் மத்தியில காட்டணும். அல்லது இன்னொரு விதமா சொன்னோம்னு சொன்னா, நான் ஒரு பெரிய நபர் என்பதை காட்டுவதற்காக, தன்னுடைய பவரை அவர் நிரூபிப்பதற்காக. நீங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய அந்த வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு இன்றைக்கும் சில ராஜாக்கள் என்ன செய்யறாங்க, ராஜாக்கள் சொல்றதை விட அரச அதிகாரிகள் இன்றைக்கு இருக்கு நாட்டை ஆளுபவர்கள் கூட என்ன செய்யறாங்கன்னா, தங்களுடைய வல்லமையை காட்டுவதற்கு சில அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி இங்க இவர் என்ன செஞ்சிருப்பாருன்னு சொன்னா, அவர் நிச்சயமா அவர் சொல்ல விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, தன்னுடைய வல்லமையை காட்டுவதற்காகத்தான் இதை சொன்னார். இன்னும் வேற அர்த்தங்கள் 2 இருக்கு. என்னன்னா, சிலர் சொல்றாங்க தன்னை பற்றி பெருமிதம் அடைவதற்கு கூட இதை வச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அதை நாம ஒப்புக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னா, அடுத்த சில அதிகாரங்களை நாம பாக்குறோம், அவன் தன்னை கடவுளாக மாற்றினதுனால அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு பாக்குறோம். ஆனா இங்க அவர் செய்ய விரும்புற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, தன்னுடைய ராஜ்யபாரத்தினுடைய மேன்மையை உலகமெல்லாம் காண்பிக்க வேண்டும், பிரசித்தப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் இல்லவே இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக இதை செய்திருக்க. இன்னொரு காரணம் மற்றவர்கள் சொல்லலாம் என்னன்னா, இது தங்களுடைய தெய்வத்தை முக்கியத்துவப்படுத்துவதற்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா உண்மையா அதுவும் இங்கே இல்லை என்பதை நாம அறிந்து கொள்ள முடியும். அப்போ இங்க அவர் ட்ரை பண்ற ஒரே விஷயம் என்னன்னு சொன்னா, எல்லாரையும் கூட்டி சேர்க்கணும். எல்லாரையும் கூட்டி சேர்த்து ஒரு ரிலிஜியஸ் செரிமனி, ஒரு சடங்கு, மதம் சார்ந்த ஒரு சம்பிரதாயம் அங்கே செய்யப்பட வேண்டும். கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூடி வந்ததாக நாம பாக்குறோம்.
அதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த வாத்தியங்கள் ஊதப்படும் பொழுது அவங்க நிச்சயமா என்ன செய்யணும், அடிபணியணும் அப்படிங்கிறது தான் நாம இங்க பார்க்கிறோம். ஆனா இதுல ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். இங்க நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, கட்டளை கொடுக்கப்பட்ட போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அங்கே நண்பர்கள், இவனுடைய நண்பர்கள் அதை செய்யவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இங்க நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஏன் இதை அவங்க செய்யல நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு ஒரு கட்டளை இருந்தது, அங்கே யெகோவா தேவனை தவிர வேறொருவரையும் அவர்கள் வணங்கக்கூடாது. அது அவருடைய மனதில் ஆழமா பதிந்திருந்தது. ஆகவே அவர்கள் இதை என்ன செஞ்சிருக்கலாம்னு சொன்னா, செய்யாமல் இருந்திருக்கலாம். இதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அவங்க அந்த வார்த்தைகளை மனதில இருதயத்துல ஆழமா பதித்து வைத்திருந்தார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆக அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு விரோதமா சில சதிகளும் செய்யப்பட்டது. நீங்க அந்த 3ஆம் அதிகாரத்தை நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, ராஜாவினுடைய கோபத்தை நல்லா கிண்டி விட்டாங்க கூட இருக்கிறவங்க. ஏன் அப்படின்னா, அங்க கிண்டி விட்ட ஆட்கள் எல்லாரையும் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவிகள் எல்லாம் இவங்களுக்கு கிடைத்திருந்தது. இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாவற்றையும் இவர்களுடைய நற்சாட்சியினாலையும் இவர்களுடைய சாமர்த்தியத்தினாலையும் 10 மடங்கு எல்லாரை விட இவங்க பிரபலமா இருந்ததுனால, எல்லாவற்றிலும் வெற்றிகரமா இருந்ததுனால, இவங்களை விட எல்லா விதத்திலையும் உயர்ந்திருந்தது இவர்கள். சோ அப்போ இவங்க மேல எல்லாருக்கும் பொறாம இருந்ததுனால இந்த ஒரு விஷயத்த அவங்க செய்யறாங்க. ஆனா இங்கே தானியேலினுடைய நண்பர்களை நாம பார்க்கும்போது அவங்க எந்த விதத்திலையுமே பேலன்ஸ் பண்ணல. குறிப்பா சொல்லணும்னு சொன்னா, நானும் நீங்களும் அந்த இடத்துல இருந்திருந்தோம்னு சொன்னா, மேபி நாம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம தலை வணங்குற மாதிரி வணங்கி நம்முடைய இறைவனுடைய மனசுல நினைச்சு நாம என்ன செஞ்சிருக்கலாம், பணிந்து கொண்டிருக்கலாம்னு சொல்லலாம். ஆனா அவர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, வேற தெய்வத்தை தங்களுடைய இருதயங்கள்ல எந்த விதத்திலையுமே ஏற்றுக்கொள்வதற்கு முன்வரவில்லை. அவங்க இருதயத்துல எந்த ஒரு இடமும் மற்ற இறைவனுக்கோ மற்ற சிலைக்கோ சிலை நமஸ்காரம் செய்வது தவறு என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். ஆக இதை அவர்கள் செய்ததாக நாம பார்க்கலாம். அப்போ இந்த சம்பவத்துல இருந்து ஒரு விஷயத்தை நான் சுட்டி காண்பிக்க விரும்புறேன். இவர் ஏன் இந்த சிலையை நிறுவினார் அப்படின்னு சொன்னா, ஒரே ஆன்சர் சொல்லலாம். இது எதுக்காக அப்படின்னு சொன்னா, யெகோவா தேவனுக்கு நேராக தான் எதிர்க்கிறேன் என்பதை நிரூபிக்கதான். ஏன்னா நீங்க அங்க நல்லா பாத்தீங்கன்னா, இது யாரை சேலஞ்ச் பண்ணுதுன்னா, உண்மையுள்ள தேவனை, சக்தி வாய்ந்த இறைவனை சேலஞ்ச் செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதனாலதான் இந்த நண்பர்கள் நெபுகாத் நேச்சரை பார்த்து பேசும்போது சொன்ன வார்த்தைகளை நீங்க பாத்தீங்கன்னா, ஓ நெபுகாத் நேச்சரே அப்படின்றாங்க. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இவ்வளவு தைரியமா ஒரு ராஜா கிட்ட பேசுறதுக்கு யாரால முடியும்னு எனக்கு தெரியல. ஆனா தைரியமா சொல்றாங்க. தன்னுடைய கோபத்தை இன்னும் அதிகப்படுத்துற அளவுக்கு இவருடைய பேச்சும் காணப்பட்டது. ஏன்னு சொன்னா, அவன் பண்ண தவறு யெகோவா தேவனுக்கு விரோதமாக என்பது இதுல இருந்து நமக்கு தெரிய வர்றதை நாம பார்க்கலாம். சோ இங்க நெபுகாத் நேச்சரேன்னு சொல்லும் போது நமக்கு தெரியும், எப்படி ஒரு சாதாரண மனிதனா ஒரு மனிதனை நம்ம ட்ரீட் பண்றோமோ அதே மாதிரிதான் அவங்க பேர் சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இங்கே அவர்கள் எல்லாருமே இவனை எப்படி பார்த்தாங்க சொன்னா, இந்த ராஜாவை பார்த்த விதம் எப்படின்னு சொன்னா, ஒரு சாதாரண நபரை போல. ஏன்னா எங்களுக்கு ஆல்மைட்டி காட், இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்வில் கொண்டிருந்தார். இப்ப இன்னொரு அப்சர்வேஷன் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, இதன் அடிப்படையில தான் இந்த கூட இருந்தவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க, அவரை ரொம்ப கோவப்படுத்தினாங்க. நீர் அவர்களை உயர்த்தி வைத்து, நீர் பிரியமா இருந்த, இப்படிலாம் நிறைய வார்த்தைகள் வர்றதை பார்க்கலாம். நீங்க அப்பாயிண்ட் பண்ண, நீங்க கூட்டிட்டு வந்த. அப்ப இதெல்லாம் சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா, அவனுடைய அந்த ஆணவம், அந்த பெருமை அங்கே ஹிட் ஆகுறத நீங்க பார்க்க முடியும். இப்ப ஒரு நபர், நீங்க கூட்டிட்டு வந்தவர் தான், நீங்க இடம் கொடுத்து வச்சிருக்கிற இவங்கதான் இப்படி பண்றாங்கன்னு சொல்லும் போது இன்னும் அவர் கோபம் அடைந்து அந்த நெருப்பு சூளையை என்ன செய்யறாருன்னு சொன்னா, இன்னும் அதிகமா தீச்சூளைய என்ன செய்யறாருன்னா, இன்னும் அதிகமா சூடு பண்ண வைக்கிறத நீங்க பார்க்க முடியும். கடைசியா நடந்தது என்ன உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் சிலையை வச்சிருக்கும் போது மற்ற எல்லாருமே பணிந்து கொண்டாங்க, நெபுகாத் நேச்சரும் நின்று கொண்டிருந்தான். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு அப்சர்வேஷன் அதுல நீங்க என்ன பார்க்கலாம்னு சொன்னா, இப்போ எல்லாருமே நின்றுட்டு இருக்கிறாங்க, நெபுகாத் நேச்சர் பணிந்து கொள்றதை நீங்க பார்க்க முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தீச்சூளை அருகாமையில போய் அங்க அவன் எட்டி பாக்குறத நீங்க பார்க்க முடியும். ஏன் அங்கே உள்ள நின்றது யாரு அப்படின்னு சொன்னா, சன் ஆஃப் காட். அங்கே ஒரு நபர், ஒரு வித்தியாசமான ஒரு நபர் கூட இருக்கிறத அவங்க உணர்ந்து கொண்டாங்க, சூப்பர் நேச்சுரல் நபர். இப்ப ஒரு கேள்வி வரும், அந்த நபர் யாரு அப்படின்னு சொல்லி நமக்கு கேள்வி வரும். தேவகுமாரனா இல்ல தூதனா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இதற்கான பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தெளிவாக
அந்த இடத்துல நான் யாரையும் குழப்ப விரும்பல. இந்த இடத்துல இது தேவகுமாரனா இல்ல தூதனா அப்படிங்கிறது நேரடியாக சொல்லப்படவில்லை. ஆனா இங்க ஒரு விஷயத்த நாம அறிந்து கொள்ள முடியும். நெபுகாத் நேச்சர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இதை உணர்ந்து கொள்கிறது நீங்க பார்க்கலாம். ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபிகர், இது சாதாரண நபர் இல்லை என்பதை புரிந்து கொள்கிறார். ஒருவேளை இது தூதனாக இருக்கலாம், ஒருவேளை இது உண்மையாகவே தேவகுமாரனாகவும் இருக்கலாம். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், நீங்க படிப்பீங்க தியாலஜி படிக்கும்போது. இந்த ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் இது யாரு, இந்த தேவகுமாரன் யாரு, இப்படி சில கான்செப்ட்லாம் நீங்க படிப்பீங்க. அப்ப இங்க யாரா இருந்தாலும் இங்க ராஜா என்ன செய்யறான்னு சொன்னா, ஒப்புக்கொள்கிறதை நீங்க பார்க்க முடியும். அந்த நபர் அல்லது இந்த இறைவன் என்னை விட உயர்ந்தவர் என்பதை அவன் ஒப்புக்கொள்கிறதை நான் பார்க்க முடியும். ஆக இது ஒப்புக்கொண்டது மட்டும் இல்ல, சில கட்டளைகளையும் அவர் கொடுக்கிறார். என்ன கட்டளைன்னு சொன்னா, இந்த தெய்வத்தை அவங்க என்ன செய்யணும், யாருமே இந்த தெய்வத்துக்கு விரோதமாக எதுவும் பேசக்கூடாது என்கிற ஒரு கட்டளை அங்கே கொடுக்கப்படுறதை நீங்க பார்க்கலாம். அப்படி பேசுகிறவர்களுக்கு என்ன கொடுமையான தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிறதை அங்க சொல்றாரு. சோ இங்க நீங்க பார்க்கும்போது கர்த்தர் உயர்ந்து நிற்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். அவன் தன்னை மேன்மையாக எண்ணினான், இப்பொழுது அவனே அடிபணியத்தக்க நிலைமைக்கு ஆண்டவர் அங்கே கொண்டு வருகிறார். ஆக இந்த கதையிலிருந்து நிறைய பாடங்கள் கற்றுக்கொள்ளலாம். சோ இதுல ரெண்டு விஷயம் குழப்பமான ஒரு விஷயமா இருக்கும். தானியேல் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்ப்போம். அப்புறம் இந்த சிலையை அவர் நிறுவ வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதுக்கான பதிலை நான் சொன்னேன். தன்னை குறித்தோ அல்லது தன்னுடைய தெய்வத்தை மேன்மையாக காட்டுவதற்காக இது செய்யல. இது செஞ்சதனுடைய மிக முக்கிய நோக்கம் என்னன்னு சொன்னா, தன்னுடைய ராஜ்யபாரம், நான் எப்படிப்பட்ட அரசாட்சி செய்கிறேன் என்பதை, தன்னுடைய ராஜ்யத்தினுடைய வல்லமையை நிரூபிக்கதான் அவர் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை இதுல இருந்து கற்றுக்கொள்ளலாம். அப்படியே நீங்க நம்முடைய தீர்க்க தரிசன பகுதிகளுக்கு வரலாம். இப்ப 3வது அதிகாரம் முடிஞ்சிருச்சு. 2ஆம் அதிகாரத்தை நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆனா இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, 2, 7 அப்புறம் 8 பிற்பாடு 11 இதை சேர்த்துதான் நாம இனிமேல் படிக்க போறோம். இதுல சேர்த்து படிக்கிறதுல முன்னாடியே சொல்லிட்டேன், 2ஆம் அதிகாரத்துல 4 ராஜ்யங்கள் அது என்னன்னு சொல்லிட்டேன். இப்ப முதல் விஷயத்த நாம பார்க்க போறோம். முதல் ராஜ்யத்தினுடைய இதை நாம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் முன்னாடியே சொன்னதுதான். இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த 8ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல நாம ஃபர்ஸ்ட் வாசிக்கிறோம். அடுத்தது 2ஆம் அதிகாரத்துல சிலையை குறித்ததான வெளிப்பாடு நெபுகாத்நேச்சருக்கு கொடுக்கப்படுது. 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அதே அந்த சிலையை வித்தியாசமா தானியேல் பாக்குறாரு. 7ஆம் அதிகாரத்துல எப்படின்னா, நீங்க அங்க பாத்தீங்கன்னா சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிற 4 மிருகங்கள் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல அவர் பாக்குறாரு. அப்போ கடல்ல இருந்து 4 விலங்குகள் வருது. முதல்ல பார்த்தது சிலை, 4 உலோகங்கள். இங்க நீங்க 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தானியேலுக்கு வரக்கூடிய தீர்க்க தரிசனமோ 4 விலங்குகள், 4 மிருகங்கள் கடல்ல இருந்து சமுத்திரத்துல இருந்து எழும்பி வர்றதை நாம இங்க பாக்குறோம். அப்படியே 8ஆம் அதிகாரத்துல வந்தீங்கன்னா 2 விஷயங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 8ஆம் அதிகாரத்துல ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு தரிசனம் தானியேலுக்கு கொடுக்கப்படும். அப்ப இதனுடைய வியாக்கியானத்தையும் அவர் அதே அதிகாரத்துல கொடுக்கிறாரு. 15 - 26 வரையில வசனங்கள். அடுத்தது அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணணும். இந்த 4 ராஜ்யங்கள்ல 2வது 3வது ராஜ்யத்தை பத்தி மட்டுமே 8ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடான்னு சொல்றது யார பத்தி சொல்லப்பட்டிருக்குதுன்னா, நம்ம 4 ராஜ்யங்கள்னு சொன்னோம். அந்த 4 ராஜ்யத்துல 2வது 3வது ராஜ்யத்தை பத்தி மட்டுமே என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, சில விஷயங்கள் முன்னாடி வெளிப்படாத சில விஷயங்கள் இங்கே கூடுதலாக சொல்லப்பட்டதை நீங்க பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா இந்த 4 விலங்குகளை குறித்து நாம பாக்குறோம். 7ஆம் அதிகாரத்துல 4 விலங்குகள். இந்த 4 விலங்குகளும் ரொம்ப அருவருக்கக்கூடிய 4 கொடிய விலங்குகளாக இருந்தது அப்படின்னு பார்க்க முடியும். 4 கொடிய விலங்குகள். நம்பர் 1 சிங்கத்தை போன்றது அப்படின்னு பார்க்கிறோம். சிங்கத்தை போன்றது அல்ல, சிங்கத்துக்கு ஒப்பானது. 2வது விலங்கு என்னன்னு சொன்னா கரடிக்கு ஒப்பானது. 3வது விலங்கு என்னன்னு சொன்னா சிவிங்கியை போன்றது. இந்த சிவிங்கி அதனுடைய பெட்டர் டிரான்ஸ்லேஷன் என்னன்னு சொன்னா சிறுத்தையை போன்றது அல்லது சிறுத்தையை போல இருந்ததுன்னு சொல்லலாம். 4வது விலங்கு என்னன்னு சொன்னா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த 4வது விலங்கை பத்தி எந்த மிருகத்துக்குமே நீங்க என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா, ஊமித்து கூற முடியாத அளவுக்கு பயங்கரமும் கொடியதுமான ஒரு இருப்பு பற்களுடைய மிருகத்தை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 4வது விலங்கை ஒரு தனிப்பட்ட ஒரு விலங்குக்குன்னு சொல்லி காட்ட முடியாத அளவுக்கு ரொம்ப கொடிய ஆபத்தான ரொம்ப மோசமான இருப்பு பற்களை உடைய ஒரு மிருகத்திற்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு தெரியும் இந்த 4 விலங்குகளை குறித்து நாம இங்க என்ன செய்யறோம்னு சொன்னா பார்க்கலாம். அப்ப இப்ப உங்களுடைய கவனத்தை
7ஆம் அதிகாரத்துல நாம கொண்டு வர விரும்புறேன். 7ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, இந்த 7ஆம் அதிகாரத்துல சில விஷயங்கள் இந்த விலங்குகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். சோ இந்த தரிசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2ஆம் வசனம், தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. நீங்க நல்லா கவனிங்க, இதுல இருந்து ரொம்ப அட்டென்ஷன் தேவை. இதுல இருந்து தான் நீங்க புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கடினமான நிலைமைகள்லாம் வரும். அதனால இதை நாம அடிக்கடி படிச்சிருப்போம், இது என்னன்னு சொல்லி தெரியாமலே கடந்து போயிருப்போம். இந்த வசனத்திலேயே இந்த 2வது வசனத்தையே புரிந்து கொள்ளணும்னு சொன்னா நிறைய அலசி பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. சோ தயவு செய்து கவனிங்க. சோ இங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 2வது வசனத்துல அந்த கடைசி பகுதி, இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது, பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா பெரிய சமுத்திரத்தை காற்று அடித்து மிருகங்கள் எழும்பி வந்தது அப்படின்னு பாக்குறோம். நான் முன்னாடியே சொன்ன 7ஆம் அதிகாரத்தை 4 விலங்குகளை குறித்து நாம பாக்குறோம். இந்த 4 விலங்குகள் எங்கிருந்து வருது? பெரிய சமுத்திரத்தில் காற்று அடித்து அதிலிருந்து எழும்பி வருதுன்னு பாக்குறோம். இதுல ரொம்ப கவனம் தேவை. பெரிய சமுத்திரம் என்றால் என்ன? பெரிய சமுத்திரம்னா வேதாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிளேனா அதனுடைய அர்த்தத்தை எடுக்கணும்னு சொன்னா மத்திய தரைக்கடல். ஓகேங்களா? மத்திய தரைக்கடலை இது குறிக்கிறது. உதாரணத்திற்கு பல வேதாகம வசனங்கள் பெரிய கடலை மத்திய தரைக்கடலாக சொல்லுகிறதை நீங்க எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். இதைத்தான் மெடிட்டரேனியன் சீன்னு சொல்லுவாங்க. இதைதான் மத்திய தரைக்கடல் அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம். இந்த மத்திய தரைக்கடலுக்கு உதாரணம் நான் சொல்றேன், உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க நோட் பண்ணிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இன்னும் சில உதாரணங்கள் யோசுவாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இதை குறித்ததான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, நீங்க பார்க்கலாம். அதாவது மத்திய தரைக்கடலும் பெரிய சமுத்திரமும் ஒரே இதை குறிக்கக்கூடியது. அது மட்டும் இல்ல, எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இதை குறித்து நீங்க வாசிக்க முடியும். ஆக இப்படி இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. நான் உங்களுக்காக ஒரு 4 வசனத்தை மட்டும் நான் சொன்னேன். அப்ப இதுல இருந்து நீங்க அறிந்து கொள்ளணும், இந்த பெரிய சமுத்திரம் என்பது மத்திய தரைக்கடல் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பெரிய சமுத்திரத்தின் மேல், சமுத்திரம் அப்படிங்கிறது இங்க அதை குறிக்கவில்லை. தீர்க்க தரிசன புத்தகங்களை படிக்கும் பொழுது தீர்க்க தரிசனங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன தேவைன்னு சொன்னா சில ஸ்பிரிச்சுவல் மீனிங், ஆவிக்குரிய அல்லது ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல சில அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நீங்க பிளேனா இந்த பெரிய சமுத்திரம் சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மத்திய தரைக்கடல்னு சொல்லிடுவேன். ஆனா இங்க சமுத்திரம் சொல்றது இத குறிக்கல. ஓகேங்களா? இத குறிக்கல. அப்ப இங்க இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, சமுத்திரம் என்பது திரளான மக்கள் கூட்டத்தை குறிக்கக்கூடியதுதான் இந்த சமுத்திரம். இப்ப உங்களுக்கு கேள்வி வரும், அது எப்படி நீங்களா ஒரு மீனிங் கொடுக்குறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி வரும். இப்ப என்னுடைய இஷ்டத்துக்கு நான் மீனிங் கொடுக்கல, வேதாகமத்துல இதற்கான சான்றுகளும் நமக்கு இருக்கிறது. தீர்க்க தரிசன புத்தகத்தை நான் படிக்கும் பொழுது ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல சில மீனிங்ஸை நாம எடுக்கணும். ஆனா இன்னைக்கு சிலர் எல்லாத்துக்கும் ஆவிக்குரிய மீனிங் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது தப்பு. எல்லா பேசேஜுக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா ஆவிக்குரிய அர்த்தத்துல நீங்க படிக்க முடியாது. ஆனா இங்க நீங்க சமுத்திரம் எதை குறிக்குதுன்னு சொன்னா திரளான ஜனக்கூட்டத்தை குறிக்கிறது. அப்ப இதை நான் ப்ரூவ் பண்ண விரும்புறேன். இதை நீங்க ஏற்றுக்கொள்வதற்கு ப்ரூவ் பண்ண விரும்புறேன். எப்படி இதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, இதே மாதிரி இன்னொரு பகுதி நமக்கு வேதாகமத்துல இருக்கு. எல்லாரும் உங்களுடைய கவனத்தை வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 17ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம், அதனுடைய 1வது வசனம். கலசங்களை உடைய அந்த ஏறுதல் ஒருவர் என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவருடைய வேசித்தனம் மது. போதும். தேங்க்யூ சிஸ்டர். சோ திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட, இப்ப உங்களுக்கு கேள்வி வரணும் இதை படிக்கும் போது, திரளான தண்ணீர் மேல் உட்கார்ந்து இருக்கிற மகாவேசி தண்ணிக்கு மேல உட்கார்ந்து இருக்க முடியுமா? எப்படி? அப்ப இதை நீங்க அர்த்தத்தை அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அது எந்த விதத்திலையும் மேட்ச் ஆக. அப்ப இங்க நீங்க இதே வசனத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது எதை குறிக்குதுன்னு சொன்னா, நான் உங்களுக்கு இதே அதிகாரத்துல உங்களுக்கான பதிலையும் ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அப்படியே 15வது வசனத்துக்கு வாங்க. 15வது வசனம், பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும்
ஜாதிகளும் பாஷைக்காரருமாய். இப்ப நீங்க சொல்லுங்க, மறுபடியும் நீங்க தானியேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, அங்க நம்ம பாக்குறோம், வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்ப இப்போ அர்த்தம் நமக்கு தெரியுது. சமுத்திரம் என்றால் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வேசி தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருந்தான்னு பாக்குறோம். அதே அதிகாரத்துல அந்த தண்ணீர் எதை குறிக்குதுன்னு சொல்லி ஆவியானவர் நமக்கு திட்டவட்டமாக வெளிப்படுத்துறாரு. 15வது வசனம் சொல்லுது, அந்த தண்ணீர் என்னதான்? அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாய். அப்ப இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம பார்த்துட்டு இருக்கிறது ராஜ்யம். 4 ராஜ்யம் எழும்புதுன்னு பாக்குறோம். நான் முன்னாடியே சொன்ன 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்க 4 ராஜ்யமும் 7ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்க 4 மிருகங்களும் ஒரே சம்பவத்தை குறிக்கக்கூடிய சம்பவங்கள். அங்க உலோகங்கள் வழியா ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு. 7ஆம் அதிகாரத்துல மிருகங்கள் மூலமா இந்த ராஜ்யத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அப்போ இதுல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இங்க இந்த சாப்டர் நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு தெரியும். வெளிப்படுத்துற விசேஷம் 17ஆம் அதிகாரம் நம்ம எப்படி இருந்தாலும் படிப்போம். நான் இப்பவே நான் சொல்றேன். இந்த அதிகாரத்துல சில அடையாளங்களை ஆவியானவர் கொடுக்கிறார் யோவானுக்கு. இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா, அங்க இந்த நபர் சூரியனை அணிந்திருந்தாள் அப்படின்னு பாக்குறோம். அவளுடைய பாதத்துக்கு கீழே என்ன இருந்துச்சுன்னு சொன்னா சந்திரனும், அவளுடைய சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் கொண்ட ஒரு கிரீடம் இருந்ததாக சொல்லப்படுது. நீங்க இதை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ இதை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்திரீ பிரசவ வேதனை படுகிறார். அவங்க பிரெக்னண்டா இருந்தாங்க, திடீர்னு அவங்களுக்கு பிரசவ வேதனை வருது. பிரசவ வேதனை பட்டு பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறுகிறான். அப்ப அந்த சூழ்நிலையில இத யோவான் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அங்க என்ன பாக்குறோம்னு சொன்னா, சிவப்பான ஒரு பெரிய வலு சர்ப்பம் வருது. பெரிய ஒரு சர்ப்பன், ஒரு பெரிய ஒரு வலு சர்ப்பம் வர்றதா நாம பாக்கலாம். இது என்ன செய்யுதுன்னா, பிரசவ வேதனை பட்டுட்டு இருக்கிற இந்த ஸ்திரீ பக்கத்துல நிக்குது. அப்ப என்ன நடக்க போகுது? அவள் எப்பொழுது பிரசவிப்பாள்னு சொல்லிட்டு இந்த வலு சர்ப்பம் ரொம்ப ஆவலோடு காத்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த குழந்தைய எப்படியாவது விழுங்கணும்னு சொல்லிட்டு இந்த சர்ப்பம் வெயிட் பண்ணுது. உடனே பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை? ஆண் பிள்ளைன்னு இந்த இடத்துல நீங்க படிக்க முடியும். அது வலு சர்ப்பம் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுது. நல்லா கவனிங்க, பரலோகத்துக்கு இது எடுத்துக்கொள்ளப்படுது. அப்போ ஆக இந்த வலு சர்ப்பம் என்ன செய்யுதுன்னு சொன்னா இன்னும் கோபப்பட்டு இந்த ஸ்திரீயை தாக்குறதுக்காக ரொம்ப தயாராக. அப்ப அந்த ஸ்திரீ தப்பித்துக் கொள்வதற்கு ஓடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இந்த ஸ்திரீ தப்பித்துக் கொள்வதற்காக அவளுக்குன்னு ஒரு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு வனாந்திரமான ஒரு இடத்துக்காக ஓடி போறான். அவளும் தப்பித்து போகிறதை பார்த்து இந்த வலு சர்ப்பம் என்ன செய்யுதுன்னா இன்னும் கோபம் பட்டு தன் வாயை திறந்து அதிலிருந்து என்ன செய்யுது? நதி போன்ற வெள்ளத்தை ஊற்றிவிட பாக்குறத நீங்க பார்க்கலாம். நதி போன்ற வெள்ளம். நம்ம பார்த்துட்டு இருக்கிற சமுத்திரம். நீங்க நல்லா பாத்துங்க, சமுத்திரம் சொன்னா இது சாதாரண தண்ணியை குறிக்கல. வேதத்துல சமுத்திரங்கிறது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஜலத்திரள் அல்லது திரளான தண்ணி, இது எல்லாமே மக்கள் கூட்டத்தை குறிக்குது. அப்ப இங்க இந்த வலு சர்ப்பம் தன்னுடைய வாயை திறந்து எப்படியாவது இந்த ஸ்திரீயை கொலை செய்வதற்காக என்ன செய்யுதுன்னு சொன்னா நதி போன்ற வெள்ளத்தை ஊற்றி விடுதுன்னு சொல்லி இந்த அதிகாரத்துல பாக்குறோம். அப்ப இந்த நதி போன்ற வெள்ளத்தை ஊற்றும் பொழுது உடனே 15வது வசனம் சொல்லுது. இதே அதிகாரத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்துல நீங்க 12ஆம் அதிகாரம் நாம இப்ப பார்த்துட்டு இருக்குது 12ஆம் அதிகாரம். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. 12ஆம் அதிகாரத்துல இன்னொரு உதாரணத்தை பாக்குறோம். முதல்ல நாம பார்த்த உதாரணம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற உதாரணம் 12ஆம் அதிகாரத்துல நாம பார்த்துட்டு இருக்கிறோம். 12ஆம் அதிகாரத்துல நாம பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள் என்னன்னா, இதுல நான் நடக்கக்கூடிய சம்பவத்தை தான் சொன்னேன். நான் இப்ப சொன்ன அந்த கதை உண்மையா நடக்கக்கூடிய ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு கதை. இந்த சம்பவம் என்ன நடக்க போகுதுன்னா 15வது வசனத்துல வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். அங்க அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது என்ன செய்யுது? ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னால ஊற்றி விடுது. அப்ப உடனே பூமியானது என்ன செய்யுதுன்னு சொன்னா ஸ்திரீக்கு உதவி செய்யும்படி தேவனுடைய கட்டளைக்கு இணங்க பூமி தன்னுடைய வாயை பிளந்தது. உங்க எல்லாருக்குமே தெரியும், பழைய ஏற்பாடுல மோசேனுடைய அதிகாரத்துக்கு விரோதமா எதிர்த்தவர்களை அவரோடு கூட கோராவோடு கூட இன்னும் சிலர் பூமியினாலே விழுங்கப்பட்டார்கள். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப ஆண்டவருடைய கட்டளைக்கு இணங்க இந்த ஸ்திரீயை காப்பாற்றும்படி பூமியானது பிளக்கப்படுகிறது அப்படின்னு பாக்குறோம். அப்போ இங்க நதி போன்ற வெள்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாத்தானுடைய தூண்டுதலின்படி அந்தி கிறிஸ்துவினால் இஸ்ரவேல் என்னும் அந்த ஸ்திரீயை, அந்த ஸ்திரீ யாரு? இஸ்ரவேல் என்னும் அந்த ஸ்திரீயை
அழிப்பதற்காக அந்தி கிறிஸ்துவினால் கட்டளையிடப்பட்டு அவர்களை கொலை செய்வதற்காக புறப்பட்டு வந்த இராணுவம் தான் இந்த திரளான தண்ணீர். புரியுதா உங்களுக்கு? இராணுவம் தான் இந்த திரளான தண்ணீர். அப்ப இங்க நீங்க நதி போன்ற வெள்ளம் அல்லது ஜலத்திரள் எல்லாமே எதை குறிக்குதுன்னா மக்களை குறிக்கிறது, ஜனங்களை குறிக்கிறது. இது தண்ணினா லிட்டரலா நாம தண்ணின்னு எடுத்துக்க கூடாது. அப்ப இங்க தண்ணி இந்த கான்டெக்ட்ல இந்த சூழல்ல என்ன சொல்லுதுன்னா, நீங்க சாத்தானுடைய தூண்டுதலின்படி அந்தி கிறிஸ்துவினால் இஸ்ரவேல் என்னும் அந்த ஸ்திரீயை துன்பப்படுத்துவதற்காக, அழிப்பதற்காக கடைசி காலத்துல நடக்கும். இஸ்ரவேலர்கள் பல பாடுபட போறாங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்தி கிறிஸ்துவினால் அந்த ஸ்திரீயை அழிப்பதற்காக அந்தி கிறிஸ்துவினால் கட்டளையிடப்பட்டு அவர்களை கொல்லுவதற்காக புறப்பட்டு வந்த இராணுவத்தை இது சுட்டி காட்டுகிறது. அப்போ இந்த ஸ்திரீயை இந்த அந்தி கிறிஸ்து என்ன செய்யுதுன்னா துரத்தும் போது ஆண்டவர் வானத்திலிருந்து இந்த இந்த பூமிக்கு கட்டளை கொடுத்து பூமியானது தன்னுடைய வாயை பிளந்து கொள்ளும் என்பதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அப்போ இங்க சமுத்திரம் என்பது ஜனக்கூட்டத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை என்பதை நாம் இதுல இருந்து புரிந்து கொள்ள முடியும். சில உதாரணங்களை நான் சொல்ல விரும்புறேன். ஏசாயா 57 அதிகாரம் 20வது வசனத்திலையும் 59 அதிகாரம் 19வது வசனத்திலையும் இந்த ஜலம் எதை குறிக்குதுன்னு சொன்னா, தண்ணீர் எதை குறிக்குதுன்னு சொன்னா ஜனங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக இதை கருத்தில் கொண்டு அப்படியே 7ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா 7ஆம் அதிகாரம் 2வது வசனம் ஜலத்திலிருந்து அப்படின்னு சொன்னா நீங்க இப்படி படிங்களேன். இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப இங்க பெரிய சமுத்திரம் என்பது எதை குறிக்குதுன்னு சொன்னா உலக சாம்ராஜ்யங்களையும் மனித சமுதாயத்திலிருந்து மனிதர்களுடைய நடுவில் இருந்து இறங்கி வருகிறதை இது குறிக்கிறது. புரியுதுங்களா? அப்ப இந்த விலங்குகள் எல்லாரையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது எங்க இருந்து வருது? நான் முன்னாடியே சொன்னேன், இதெல்லாம் 4 ராஜ்யங்களை குறிக்குது. அப்ப இந்த 4 ராஜ்யங்களும் எங்க இருந்து உருவாகுது? ஜனக்கூட்டத்துல இருந்து தான் உருவாகுது. இப்ப இந்த உலகத்துல இருந்து தானே சண்டைகள் நடக்குது, போர் நடக்குது, ஜனங்கள் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க, ஒரு ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்துக்கு விரோதமா போர் செய்து. அப்ப இங்க ஜலம் என்பது எதை குறிக்குதுன்னு சொன்னா மக்கள் கூட்டத்தை குறிக்கிறது. பாபிலோனிய மக்கள் இருந்தாங்க, அந்த மக்களை வீழ்த்துவதற்கு இன்னொரு மக்கள் வர்றாங்க, மேதிய மீடோ பெர்ஷியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் வராங்க. சோ அதே மாதிரி அவங்கள வீழ்க்கிறதுக்கு யார் வரா? கிரேக்க மக்கள் வராங்க. இது எல்லாமே எங்க இருந்து உருவாகுது? சண்டைகள், போட்டிகள், ஒவ்வொரு ராஜ்யங்களுக்கு இடையில வரக்கூடியது எங்க இருந்துன்னா ஜனங்கள் மத்தியில இருந்து தான் வருது. அப்ப இது எதை குறிக்குதுன்னு சொன்னா சமுத்திரம் ஞான அர்த்தத்தோடு நீங்க பார்க்கும்போது இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் காற்றையும் இந்த காற்றை பார்க்க இப்ப நம்ம இந்த ஜலக்கூட்டம் எதை குறிக்குதுன்னு சொன்னா மக்களை குறிக்குது. அப்ப அங்க சொல்லப்பட்டிருக்க இன்னொரு வார்த்தை என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 காற்றுகளும். காற்று எதை குறிக்குது? இந்த காற்று எதை குறிக்குதுங்கிறதே நாம பார்க்கணும். ஜலம் எதை குறிக்குதுன்னா மக்கள் கூட்டம். காற்று எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க மனித சமுதாயத்துல ஏற்படக்கூடிய அல்லது பூமியில் ஏற்படக்கூடிய கலகங்களையும் சண்டைகளையும், அது மட்டும் இல்லாம அங்க நடக்கக்கூடிய புரட்சிகள், யுத்தங்கள், இது எல்லாவற்றையும் உருவகப்படுத்தக்கூடியதுதான் இந்த காற்று. காற்று அடிக்குது, 4 பக்கத்துல இருந்து காற்று அடிக்குது அப்படின்னு சொன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த ராஜ்யங்கள் எல்லா பக்கத்துல இருந்து வர்றதை நீங்க பார்க்கலாம். அப்ப இது எதை குறிக்குதுன்னு சொன்னா இங்க எரேமியா புத்தகத்திலே இதனுடைய உதாரணத்தை நீங்க பார்க்க முடியும். எரேமியா 25ஆம் அதிகாரம் 32, 33. எரேமியா 25ஆம் அதிகாரம் அதனுடைய 32 மற்றும் 33வது வசனங்கள். இதோ ஜாதி ஜாதிக்கு தீமை பரப்பும், பூமியின் எல்லைகளிலிருந்து மகா புசல் எழும்பும். 33 அக்காலத்தில் பூமியின் ஒரு முனை துவங்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள். அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் எருவாவார்கள். இங்க நல்லா பாத்தீங்கன்னா 32வது வசனத்துல வாசிக்கிறோம், பூமியின் எல்லைகளிலிருந்து மகா புசல் எழும்பும். அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? ஜாதி ஜாதிக்கு தீமை பரம்பும். நீங்க அப்ப அதனுடைய தொடர்ச்சியை நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல இருந்து நீங்க புரிந்து கொள்றது என்னன்னா புசல் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா ஜாதி ஜாதி தீமை பரம்பும் என்றும் ஒரே விஷயத்தை தான் அது சொல்லுது. முன்னாடி சொல்லியிருக்க ஜாதிக்கும் ஜாதிக்கு என்ன இருக்கும்? சண்டை வரும். அதே இதைதான் இங்க புசல் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தும். அப்ப இதெல்லாம் மனசுல நீங்க வச்சு நீங்க பாத்தீங்கன்னா இந்த வானத்தின் 4 காற்றுகள் என்பது
மனித சமுதாயத்திலிருந்து பூமியின் 4 திசையிலிருந்து வரக்கூடிய எழும்பக்கூடிய புரட்சியையும் யுத்தங்களையும் சண்டைகளையும் கலகங்களையும் இது என்ன செய்யுதுன்னா சுட்டி காண்பிக்கிறது. அப்போ இவைகளின் நிமித்தமாக பூமியிலிருந்து எழும்பக்கூடிய ராஜ்யங்கள் என்றுதான் அந்த வசனம் பொருள்படும். புரியுதுங்களா? கிளியரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த வசனத்துல 7ஆம் அதிகாரம் தானியேல் 7:1 2வது வசனம் ஞான அர்த்தத்தோட பார்த்தாதான் அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியும். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது நெபுகாத்நேச்சர் பார்த்த அதே தரிசனத்துல சொல்லப்பட்ட 4 ராஜ்யங்களை கூடுதலா தானியேல் இங்க பாக்குறார், கொடிய விதமா பாக்குறாரு. அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா நெபுகாத்நேச்சர் பார்க்கும்போது எப்படி பார்த்தாரு? ரொம்ப அழகா பார்த்தாரு, தங்கம் வெள்ளி சூப்பரா பார்த்தாரு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தேவ பிள்ளை இந்த பூமியில நடக்கக்கூடிய சம்பவத்தை பார்க்கும்போது எவ்வளவு கொடுமையா இந்த உலகத்துல நடக்க போகுதுங்கிறத ரொம்ப மோசமான சூழலோட அவர் பாக்குறாரு. இதை நாம புரிந்துக்கிறோம். அப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ராஜ்யங்களையும் குறித்து இந்த இடத்துல 7வது அதிகாரத்துல இந்த ராஜ்யங்கள் உருவாகி ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டு ஒவ்வொரு ராஜ்யம் ஒன்றுக்கு அடுத்து ஒன்றாக வரப்போறதை இது என்ன செய்யுது? இந்த வசனம் சுட்டி காண்பிக்கும். அப்ப இப்போ இதை நாம படிக்கணும்னு சொன்னா வரலாறும் நமக்கு உதவி செய்யுது. ஒரு ராஜ்யம் போகணும்னு சொன்னா இன்னொரு ராஜ்யம் சண்டை போட்டுதான் போக வைக்குது. உங்களுக்கு தெரியும், பாபிலோன் அரச வீழ்த்தினது எப்படி? சண்டை போடாமலா? சண்டை போட்டுதான். இதே பாபிலோன் ஆட்சி முடிந்ததுக்கு அப்புறம் மேதிய பாரசீக இந்த ராஜ்யம் வந்து கைப்பற்றின பிற்பாடு கிரேக்க ராஜ்யம் எப்படி வந்தது? சண்டை போட்டுதான் ஜெயிச்சது. அடுத்தது நீங்க வந்த ரோமாபுரி ரோம அரசாங்கம் அல்லது ராஜ்யம் எப்படி வந்துச்சு சொன்னா சண்டை போட்டுதான் வந்தது. அப்போ யுத்தங்கள் சண்டைகள் இதெல்லாம் எழும்பும் அப்படிங்கறத அவர் சொல்லக்கூடியது நீங்க பார்க்கலாம். அப்போ இதுல நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப நாம முதல் விஷயமா ஒன்றாக நாம பார்க்க போறோம். பாபிலோன் முதல்ல சொல்லப்பட்டிருக்கிற ராஜ்யம். இது இந்த 4 அதிகாரத்தை 3 அதிகாரத்தை கூடுதலாக 11ஆம் அதிகாரத்தை சேர்த்துதான் நாம பார்க்க போறோம். இது ஒரேடியா கவர் பண்றோம். நம்ம அடுத்தது ஒண்ணா போக மாட்டோம். நம்பர் 1 பாபிலோன் அரசாங்கம். பாபிலோனை குறித்து என்ன சொல்லியிருக்கு? 2ஆம் அதிகாரத்துல பசும் பொன்னான தலை அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கு. அதுக்கு மேல வேற எதுவுமே சொல்லல, கூடுதலா எந்த விவரமும் இல்லை. அப்படி 7ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 7வது அதிகாரம் 3-4 வசனங்கள். அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது, அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு வாசிக்கிறோம். அடுத்த வசனத்துல பின்பு கரடிக்கு அப்படின்னு பாக்குறோம். 2வது விலங்கு கரடி. இப்போ பாபிலோனை பத்தி இந்த 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல நீங்க என்னெல்லாம் வாசிக்கலாம்? இந்த 4வது வசனத்துல நீங்க என்னெல்லாம் பார்க்கலாம்னு சொன்னா, இறகுகள் பிடுங்கப்பட்டது, மனுஷனை போல் 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. அடுத்தது பாத்தீங்கன்னா மனுஷ இருதயம் கொடுக்கப்பட்டது. அப்ப இன்னொரு பகுதியை நான் சொன்னேன், தானியேல் 8ஆம் அதிகாரம். தானியேல் 8ஆம் அதிகாரத்துல இந்த பாபிலோன் அரசாங்கத்தை பத்தி எதுவுமே சொல்லல. புரியுதுங்களா? தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வெளிப்பாடுல 8வது அதிகாரத்துல இந்த பாபிலோன் அரசாங்கத்தை பத்தி எதுவுமே சொல்லல. நான் முன்னாடியே சொன்னேன், 8ஆம் அதிகாரமும் இதோட கனெக்டட் தான். ஆனா 2வது 3வது ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம 2வது ராஜ்யத்துக்கு வரும்போது அதெல்லாம் பார்ப்போம். அப்ப இப்போ நாம பார்க்க போறது இந்த ராஜ்யம். அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா மனுஷ இருதயம் கொடுக்கப்பட்டது. அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடியே நான் சொன்னேன், தலை பசும் பொன் கோல்டுன்னு சொல்லி பார்த்தோம். அது ரொம்ப ப்ரெஷியஸ், விலை மதிப்பு மிக்க ஒரு பொருள் அப்படின்னு நாம சொல்லலாம். ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு விஷயம். சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா கம்பாரிசன் நீங்க பார்க்கலாம். தங்கமும் உன்னதமான ஒரு இது. இங்க வந்து விலங்க பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. 2 விலங்கு நாம இங்க பாக்குறோம். என்னது? சிங்கத்தை போல் இருந்தது, கழுகின் செட்டைகள் கொடுக்கப்பட்டது. சிங்கம் உங்க எல்லாருக்குமே தெரியும், கிங் ஆஃப் த ஜங்கிள், காட்டுக்கு ராஜா. எல்லா விலங்குகளிலும் ஒரு உன்னதமான ஒரு விலங்கு அல்லது சிறந்த அல்லது உயர்ந்த ஒரு விலங்குன்னு சொன்னா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலங்குக்கு மிருகங்களுக்கு மத்தியில விலங்குக்கு இந்த சிங்கத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. 2வது இந்த கழுகை பத்தி நம்ம வாசிக்கிறோம். கழுகு யாருக்கு ராஜான்னு பாத்தீங்கன்னா பட்சிகளுக்கெல்லாம் ராஜா கழுகு.
பறவைகள் எல்லாத்துக்குமே உயர்ந்த ஒரு ஸ்தானம் யாருக்குன்னு சொன்னா இந்த கழுகுக்கு. இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் முன்னாடியே சொன்னேன், பாபிலோன் அரசாங்கத்தை போல ஒரு அரசாங்கம் அதுக்கு பின்னாடி வரவே இல்லை. பாபிலோன் அரசாங்கத்திற்கு ஈக்குவலான எந்த அரசாங்கமும் வரல. பாபிலோன் அரசாங்கம் அந்த ராஜா நான் உங்களை எல்லாம் கொல்லுவேன்னு சொன்னா அது சொன்னதுதான். நீங்க யாருமே அவனுக்கு விரோதமா எதிர்க்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது, சர்வ அதிகார ஆட்சி. ஆனா இங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 2 விலங்குமே சாதாரண விலங்கு கிடையாது. கம்பாரிசன் நல்லா மனசுல நிறுத்திக்கோங்க. சிங்கம் எல்லாத்துக்கும் பெரிய ஒரு விலங்காகவும், இங்க நீங்க பாத்தீங்கன்னா கழுகு அதுவும் பட்சிகளின் கடவுள் அல்லது பட்சிகளின் ராஜாவாகவும் கருதப்படக்கூடிய 2 விலங்குகளை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது எல்லாமே உருவகப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இங்க நீங்க நல்லா பார்க்கணும், 2ஆம் அதிகாரத்துல பசும் பொன் அப்படின்னு சொன்னா, பசும் பொண்ணுக்கு என்னங்க உருவகம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொண்ணை குறித்து வேதாகமத்துல அநேக இடங்கள்ல வாசிக்கிறோம். குறிப்பா நீங்க தங்கத்தை குறித்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பனிமுட்டுகள், அந்த பனிமுட்டுகள்னு நம்ம சொல்லுவோம் ஆசரிப்பு கூடாரத்துல. அது மட்டும் இல்லாம அந்த மரப்பகுதிகள், அதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது, வியாக்கியானம் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அங்க உருவகமா அந்த தங்கத்தை தெய்வத்தின் அல்லது தெய்வத்துவத்தின் அடையாளம்னு சொல்லுவாங்க. அப்ப இதை நீங்க படிச்சுட்டு நாம முந்தைய வசனத்துக்கு நாம என்ன செஞ்சோம்னா ஆவிக்குரிய அர்த்தம் கொடுத்தோம். அப்ப ஆவிக்குரிய அர்த்தம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாம என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா, அப்ப இந்த ராஜா தேவனுக்கு சமமானவர் அப்படிலாம் நாம தவறான அர்த்தம் கொடுக்க கூடாது. இங்க பாபிலோன் ராஜாவை குறித்து பொண்ணுக்கு அடையாளமா சொல்லியிருக்குன்னு சொன்னா, இது எதை குறிக்குதுன்னா அவனுடைய அந்த சர்வ ஆட்சியை மட்டும்தான் குறிக்குதே தவிர அவன் தேவனுக்கு சமமானவன் என்பதை வேதாகமும் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனா அதே சமயத்துல வேதாகமும் என்ன சுட்டி காண்பிக்குதுன்னு சொன்னா, அதற்கு பிற்பாடு அவனுக்கு பிற்பாடு வந்த 3 ராஜ்யங்களை காட்டிலும் பெரிய ஒரு ராஜாவாக, மிகப்பெரிய ஒரு ராஜ்யமாக இருந்தான் என்பதை அது சுட்டி காண்பிக்கும். ஆக இதுல சில வரலாற்று சம்பவத்தை நாம படிக்கணும், அப்பதான் இந்த தீர்க்க தரிசனம் நமக்கு நல்லா விளங்கும். அப்ப இப்ப நீங்க பாபிலோனை குறித்து சில விஷயங்களை நாம புரிந்துக்கணும். இந்த பாபிலோன் ராஜ்யம் சாதாரண ராஜ்யம் கிடையாது. வேதாகமத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த பாபிலோனை குறித்து அங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த பாபிலோனை குறித்து நீங்க வாசிக்கலாம். இந்த பாபிலோனுடைய வரலாறு தொடங்கக்கூடிய இடம் உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிறோம், ஏதேன் தோட்டத்துல 4 ஆறு, ஒரு நதியிலிருந்து என்ன செய்யுது 4 ஆறு வர்றதை நீங்க பார்க்கலாம். அதுல லாஸ்டா வரக்கூடிய ஆறு தான் என்னது, ஐபிராத் நதி அப்படின்னு வாசிக்கிறோம். யூப்ரட்டிஸ் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐபிராத் நதி. இந்த ஐபிராத் நதி இந்த பாபிலோனுக்கு நடுவா ஓடக்கூடிய நதி. நீங்க வரலாறு படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதனுடைய வல்லரசையும் சிறப்பையும் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது ஏன் சாதாரண ராஜ்யம் கிடையாது, அதை நாம புரிந்து கொள்ளணும். ஏன் பொன்னாட்டு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது, ஏன் தானியேல் நீர் தான் பொன்னான தலைன்னு சொல்றாருன்னா, அதற்கு மிகப்பெரிய ஒரு வல்லரசு இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு 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 உதாரணம் இருக்குது, மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவங்கள் இந்த தேசத்துக்கண்டே இருக்கிறது. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, பாபிலோன் அப்பவே இருந்து வேதத்துல சொல்லப்படுறதை நீங்க பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான சம்பவம் எங்க நடக்குதுன்னு சொன்னா, பாபேல் கோபுரத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பாபேல் இங்க பாபிலோன் அப்படின்னு தான் நாம சொல்ல முடியும். பாபிலோன் தேசத்துல அதே தான் இது குறிக்கக்கூடிய சம்பவம். உங்களுக்கு தெரியும், மனித சமுதாயத்திலேயே நடந்த இன்னொரு முக்கியமான சம்பவம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த உலகளாவிய அந்த ஃப்ளட், அந்த ஜல பிரளயத்துக்கு அப்புறம் மனிதனுடைய அந்த மனித சமுதாயத்துல நடந்த இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாபேல் கோபுரத்தை கட்டினது. உங்களுக்கு தெரியும், 2 காரணத்துக்காக இதை கட்டினாங்க. நாம பிரிந்து போக கூடாது, நாம இங்கேயே இருக்கணும்னு சொல்லி கட்டினாங்க. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நமக்கு பேர் உண்டாக்க வேண்டும் என்று கட்டினார். இதுக்கு தலைவனா இருந்தது யாரு, நிம்ரோத். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நிம்ரோத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் எப்படிப்பட்டவன் சொன்னா, வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. வேட்டைக்காரன் அதனுடைய அர்த்தம் இப்படியும் கொடுக்கலாம். என்னன்னு சொன்னா, அவன் எல்லா மனிதனையும் தன்வசப்படுத்தி கொள்ளக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு நபராக இருந்தான். நீங்க பாத்தீங்கன்னா சிலரால எல்லாரையும் தங்களுடைய கையில போட்டு வச்சுக்க முடியும். அதே மாதிரிதான் இங்க நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நிம்ரோத் சாதாரண ஆள் கிடையாது, அவன் எல்லாத்தையும் தன்வசப்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருந்தான். ஆக இவன் என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு திரள் கூட்டத்தை தன்வசப்படுத்தி கொண்டு அங்கே உன்னதமான உயரமான ஒரு கோபுரத்தை கட்டினான். உங்க எல்லாருக்கும் நான் முன்னாடியே வரலாற்று சம்பவமாக சொல்லியிருக்கிறேன். பாபிலோனியர்கள் இந்த நிலாவை வணங்கக்கூடியவர்கள், நட்சத்திரங்களை வணங்கக்கூடியவர்கள். அதன் வாயிலாக அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த ஆஸ்ட்ராலஜி விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க.
குறி பார்க்கறது, காலங்களை கண்டறிகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. அப்ப அவங்களுடைய கண்ணோட்டத்துல இதுவும் இருந்துச்சு. என்னன்னு சொன்னா, உயர உயர போகும்போது நாம என்ன செய்வோம், கடவுள் கூட இன்னும் நெருங்க முடியும். இன்னொரு ரீசன் என்னன்னா, இவங்க உயரமான கோபுரம் கட்டுறதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா அவிசுவாசமும் கூட. அவங்க லட்சியம் என்ன, ஆண்டவர் சொன்னார் இனிமேல் நான் வந்து இந்த ஜலப்பிரளயத்தை அனுப்ப மாட்டேன். ஆனா இங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இவங்க இவ்வளவு கோபுரம் கட்டினதோட இன்னொரு காரணமும் சேஃப்டி பர்பஸ். ஒருவேளை நாம பாவம் செய்தாலும், கடவுள் நம்மளை அழிக்கிறதற்கு முயற்சி செய்தாலும், இப்படிப்பட்ட ஒரு கோபுரத்தை நாம கட்டணும்னு சொன்னா நம்மளை யாராலையும் அழிக்க முடியாதுங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இருந்திருக்கு. பெருமைக்கு பேர் பெற்றவர்கள் இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் முன்னாடியே சொல்லிட்டாரு, நான் உங்களை இனிமேல் அழிக்க மாட்டேன், இந்த ஜலப்பிரளயத்தினால அழிக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனா சிதறடிக்க பண்ணினேன். அப்போ இந்த சம்பவமும் பாபேல் அப்படிங்கிற இடத்துலதான் நடக்கிறதா இங்க பாக்குறேன். அப்போ இந்த பாபேலை குறித்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நிறைய வருஷங்களுக்கு பிற்பாடு இந்த பாபிலோன் உன்னத பதவிக்கு வந்தது. அதுவும் நெபுகாத்நேச்சருடைய காலகட்டத்துல உயர்ந்த பதவிக்கு வந்தது. சில வரலாற்று சம்பவங்களை அவங்களை குறித்து நான் சொல்ல விரும்புறேன். அப்பதான் உங்களுக்கு இதனுடைய தீர்க்க தரிசனத்தினுடைய அழுத்தம், மேன்மை புரியும். இந்த பாபிலோன் தேசத்தை குறித்து இந்த வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புறேன். இந்த தேசம் வந்து எப்படிப்பட்ட தேசம்னு சொன்னா, சதுர வடிவில் இருக்கக்கூடிய தேசம். சதுர வடிவில் இருக்கக்கூடிய ஒரு தேசம் தான் இந்த பாபிலோன் தேசம். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மொத்தம் ஒரு பக்கத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா 15 மைல் வீதம். ஒரு பக்கத்துக்கு சதுர வடிவுல ஒரு பக்கத்திற்கு 15 மைல் வீதமும், அப்ப 4 பக்கத்துல வந்து சமரசமான ஒரு வடிவத்துல இருந்த ஒரு இதுதான் இது இந்த தேசம். கிட்டத்தட்ட 60 மைல் பரப்பளவை கொண்ட நகரம் தான் இந்த பாபிலோன் நகரம். இந்த பாபிலோன் நகரம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த பாபிலோன் நகரத்தை சுற்றி 87 அடி அகலத்திலையும் 100 அடி உயரத்திலையும் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, செங்கற்களால கட்டப்பட்ட கோபுரங்கள் இருந்தது. அதாவது கோட்டை சுவர் இருந்ததாக சொல்றாங்க. ஒரு கோட்டை சுவர். இந்த வரலாற்று சம்பவத்தை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, இதெல்லாம் தாண்டி எப்படி அடுத்த ராஜ்யம், மேதிய பாரசீக ராஜ்யம் எப்படி இவங்களை கைப்பற்றினது அப்படிங்கிறத இந்த வரலாறு தெரியாம நீங்க புரிஞ்சுக்க முடியாது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் என்ன செய்யறேன்னா, சில வரலாற்று சம்பவங்களை முக்கியமா சொல்றேன். அப்ப இந்த ராஜ்யம் வந்து எதை சுற்றி இருந்துச்சுன்னு சொன்னா, மிகப்பெரிய ஒரு செங்கோட்டை சுவர் கட்டப்பட்ட ஒரு தேசமாக இருந்தது. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தெரியும் செங்கல் எப்படி கிடைத்தது. உங்களுக்கு தெரியும், பாபேல் டைம்ல கூட அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா, அப்பவே வந்து செங்கல்லாம் இருந்ததாக நாம சொல்லப்படுது கோபுரம் கட்டுறதுக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க. அப்ப இங்க கண்டிப்பா இப்ப வல்லரசு நாடா இருக்கிற சமயத்துல அவங்களால செய்ய முடியும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 87 அடியையும் அகலத்தையும் இந்த 100 அடி உயரத்தையும் நீங்க இன்னொரு விதமா கூட சொல்லலாம். எப்படின்னு கேட்டா, நீங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிட்டத்தட்ட 6 இந்த குதிரைகள், அதாவது ரதங்கள், குதிரை ரதங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா, அந்த கோட்டை சுவருக்கு மேல சேர்ந்து ஓடத்தக்க அகலம் வாய்ந்த ஒரு இடம் தான் இந்த சுவர். இப்ப யோசிச்சு பாருங்க, இதை தாண்டி அடுத்த ராஜ்யம் பாபிலோனை கைப்பற்றினது. எவ்வளவு எளிதான ஒரு காரியமா இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா கைப்பற்றினார்கள். அது எப்படின்னு நாம பார்ப்போம். ஆனா இங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த சுவருக்கு மேல கிட்டத்தட்ட 250 கோபுரங்கள் இருக்குமா, வாட்ச் டவர்ஸ். இந்த கோபுரங்கள்ல இருந்துதான் இந்த போர் வீரர்கள் என்ன செய்வாங்கன்னா, மற்ற யாராவது நம்மளை அட்டாக் பண்ண வராங்களா என்கிறத வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு கோபுரமாக இருந்தது. அதுல இருந்து அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஏதாவது எனிமீஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ண வராங்கன்னா எக்காலம் ஊதுவார்கள், அலர்ட் பண்ணுவார்கள். இதெல்லாம் அங்க நடக்கிறது ஒரு சகஜம். இதோட இது முடியல. எப்படி இந்த கோட்டை சுவர் இருந்துச்சோ அதை காட்டிலும் பலம் வாய்ந்த ஒரு சுற்றுச்சூழலான ஒரு சுவரும் அங்கே கோட்டைக்கு உள்ளாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? அது கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 87 அடியும் 100 அடி அகலமும் ஒரு அகலியும் அங்க இருந்துச்சான். இந்த பாபிலோன் தேசத்துக்கு வெளியில, சுவருக்கு வெளியில கிட்டத்தட்ட 87 அடியும் அதாவது 100 அடி அகலமும் ஒரு அகலின்னு சொல்லலாம். ஒரு அகலி இருந்ததாக சொல்லப்படும். இந்த அகலியில அவங்க என்ன செய்வாங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன ஐப்ராத் நதியானது நடுவாக ஓடக்கூடிய ஒன்றாக இருந்தது. இந்த பட்டணத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி, இயற்கையே என்னன்னு சொன்னா, கிட்டத்தட்ட இந்த பட்டணத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் என்னன்னா இந்த ஐப்ராத் நதி வந்து ஓடி வரும். இந்த ஐப்ராத் நதி இருக்கிறதுனாலயே மற்ற ராஜ்யங்கள் இவங்களை டிஃபீட் பண்றதுக்கு, தோற்கடிப்பதற்கு ரொம்ப கடினமா இருந்துச்சான்.
அப்போ ஒரு முனையில இருந்து மறுமுனை வரைக்கும் இந்த ஐபிராத் நதி என்ன செய்யுது, ஓடி வர்றதாக நம்ம பாக்குறோம். இதுதான் அவர்களுடைய இயற்கை அமைப்பே அதுதான். அந்த அந்த இயற்கையினுடைய அமைப்பு அதுவாக இருந்தது. அப்போ ரெண்டு நதிக்கும் அந்த அந்த பகுதியில, அந்த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர்னு சொல்லுவாங்க, நதி கரைகள்ல தான் என்ன இருந்துச்சுன்னு சொன்னா பாபிலோன் தேசமானதே கட்டப்பட்டிருந்துச்சு. நீங்க புரிஞ்சுக்கணும், ரெண்டு பக்கமும் நடுவுல நதி ஓடுது, வலது சைடும் இடது சைடும் அந்த பாபிலோன் நகரமானது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நடுவாக நீங்க பாத்தீங்கன்னா ஐபிராத் நதி ஓடுது. அப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ரெண்டு பக்கமும் மக்கள் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருமே என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த நதி வழியாக அவங்க கடந்து வருவாங்க. அப்ப அந்த நதி வழியா அவங்கள நீங்க கனெக்ட் பண்றதுக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிரிட்ஜ் மாதிரி சில விஷயங்களை அவங்க அமைத்திருந்தாங்க. ஓகேங்களா? சோ சில பிரிட்ஜஸ் அங்க இருந்ததா சொல்லப்படுது ரெண்டு பக்கமும். அதுவும் மட்டும் இல்லாம சில வெண்கலத்தினால கதவுகளும் அங்க அமைக்கப்பட்டிருந்ததாக சொல்றாங்க. வெண்கலத்தினால கதவுகள் ரெண்டு பக்கமும் நீங்க கிராசிங் பண்ணும்போது வெண்கலத்தினால கதவுகள் செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டு பக்கமும் அருமையான இந்த பேலஸ் அரண்மனைகள் இருந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து அங்க போவதற்கு பிரிட்ஜ் இருந்துச்சு. அண்டர்கிரவுண்ட்ல கூட அவங்க என்ன செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா ரகசிய அறைகள் எல்லாம் வைத்திருந்ததாக சொல்லப்படுது. இந்த ரகசிய அறைகளிலே தேவையான போர் வரும் பொழுது தேவையான எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர்கள் பதுக்கி வைத்திருந்தார்கள். அது மட்டும் இல்ல, ராஜ்யம் சார்ந்த ஆலோசனைகள், முக்கியமான அரண்மனையில நடக்கக்கூடிய முக்கியமான ரகசியங்கள் எங்க நடக்கும்னு சொன்னா இந்த தண்ணீருக்கு கீழாக அவர்கள் கண்டுபிடித்திருந்த சுரங்க பாதைக்கு கீழா இருக்கக்கூடிய சில அறைகளிலே யாரும் அறியாத விதமாக ஆலோசனை கூட்டங்கள் நடக்கும். அது மட்டும் இல்ல, இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வேதத்துல நாம பெல்சாசாரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பெல்சாசார் கிட்டத்தட்ட அவன் ஒரு 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 செலிப்ரேஷன் நடத்துறான், ஒரு ஃபீஸ்ட் நடத்துறத நீங்க பார்க்கலாம். அந்த ஃபீஸ்ட் கூட எங்க நடந்துச்சுன்னா அண்டர் கிரவுண்ட்ல தான் நடந்துறதா சொல்றாங்க. அந்த அரங்கத்துக்குள்ளாக மறைமுகமான அந்த இடத்துக்குள்ளாக நடந்ததாகத்தான் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். சோ இந்த நெபுகாத் நேச்சருடைய பேரன் தான் யாருன்னு சொன்னா இந்த பெல்சாசார். சோ இப்படிப்பட்ட ஒவ்வொரு ஒரு உன்னதமான ஒரு இடத்தை பிடித்திருந்தது தான் இந்த பாபிலோன் ராஜ்யம். அது மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமே தெரியும், உலக அதிசயங்களுள் ஒன்றாக காணப்பட்டு வந்த அந்நாட்களில் சொல்லப்பட்டு வந்த ஹேங்கிங் கார்டன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தொங்கு தோட்டம் அப்படின்னு நாம பாக்குறோம். இந்த தொங்கு தோட்டமானது அன்றைய உலகத்திலே மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது. ஏன் இந்த தொங்கு தோட்டத்துல ரொம்ப ஃபாண்டா இருந்தாருன்னு சொன்னா வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பாபிலோன் ராஜாவா இருந்த நெபுகாத் நேச்சர் தன்னுடைய மனைவியை பிரியப்படுத்துவதற்காக அதை செய்தான் என்று சொல்லுகிறார். ஏன்னா தன்னுடைய மனைவி வந்த தேசமானது மேதியா தேசத்தை சார்ந்தவள் தன்னுடைய மனைவி. ஆக இயற்கை அழகை ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு நபர் தான் அவர்களுடைய மனைவி. ஆக அவங்கள பிரியப்படுத்துவதற்காகவே அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே தொங்கு தோட்டங்களை அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லப்படுது. இந்த தொங்கு தோட்டத்தினுடைய வடிவமைப்பு நீங்க பாத்தீங்கன்னா மட்டு போட்டு ஒன்றின் மேல் ஒன்றாக இருக்குமா. அதுல செடிகள் வைக்கும் பொழுது ஒரு தண்ணி ஊத்துனா கூட கீழே லீக் ஆகாது. அந்த அளவுக்கு அருமையாக அன்றைக்கு செய்திருந்தார். அப்ப இப்படிப்பட்ட வல்லரசு மிக்க நாடுதான் இந்த பாபிலோன். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மனுஷனுக்கு பெருமை வருமா வராதா? யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ராஜ்யத்தை கையில் வைத்து கண்ட்ரோல் பண்றாரு. அப்போ தன்னுடைய பவரை காட்டுறதுக்காக தான் நான் முன்னாடியே சொன்ன 3ஆம் அதிகாரத்துல ஒரு சிலையை நிறுத்துறாரு. எல்லாரும் அந்த சிலையை என்ன செய்யணும், வணங்கணும் அப்படிங்கிற கட்டளை கொடுக்குறாரு. அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு மேலான பெருமைகளையும் அருமைகளையும் கொண்ட ராஜ்யம் சரிந்தது. அதான் நாம பார்த்துட்டோம், சரிந்தது. இந்த ராஜ்யம் சரிந்ததாக சொல்லப்படுகிறது. இப்ப இதெல்லாம் உங்க மனசுல வச்சுட்டு அப்படியே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 4வது வசனம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பாக்குறோம், கழுகின் செட்டைகளை உடைய சிங்கம் போன்ற மிருகம் அப்படின்னு. கழுகின் செட்டைகளை உடைய சிங்கம் போன்ற மிருகம். இந்த கழுகின் செட்டை, ஈகிள் ஸ்விங், இது எதை குறிக்குதுன்னு சொன்னா வேகத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லா பறவைகளிலும் அதிவேகமாக உயரமாக ஒரு உயர்ந்த நிலையை பெற்றுக் கொண்டிருந்தது இந்த கழுகு என்று நமக்கு தெரியும். அப்ப இந்த கழுகுனுடைய இறகுகள் பிடுங்கப்பட்டது அப்படின்னு வாசிக்கிறோம். இப்ப நல்லா கனெக்ட் பண்ணுங்க, என் கூட நீங்க நல்லா கவனிங்க. இவ்வளவு உன்னதமான ராஜ்யம் கீழே விழுந்ததுன்னு சொல்றோம், அது லேட்டா தான் நடக்குது. இங்க இறக பிடுங்கப்பட்டதுனால அப்போ கீழே விழுந்துருச்சோ அப்படிங்கிறது கிடையாது. இது வேற ஒன்றை குறிக்கிறது.
இவ்வளவு உன்னதமா உயரத்துல பறந்துட்டு இருந்த உச்சத்துல இருந்த இந்த ராஜாவுடைய இறகு பிடுங்கப்பட்டது அப்படின்னு வாசிக்கணும். அப்ப அது பிடுங்கப்பட்டவுடன் தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், இத பார்த்துட்டு இருக்கும் போதே, அந்த சிங்கத்தை பார்த்துட்டு இருக்கும் போதே அங்கே சிறகுகள் என்ன செய்யுது? பிடுங்கப்படுது. இந்த இந்த 4வது வசனத்துல சிங்கத்தை பார்த்துட்டு இருக்கும் போதே, தானியேல் பார்த்துட்டு இருக்கும் போதே சிறகுகள் பிடுங்கப்படுது. அது மட்டும் இல்ல, அது கீழே விழுது. கீழே இருந்து என்ன செய்யுது? அது மறுபடியும் நிற்க வைக்க செய்யுது. அது நிற்க வச்சதுக்கு அப்புறம் அங்க நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு மனுஷ இருதயமும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறதை நாம என்ன செய்யணும்? சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அப்ப என்ன நடந்துச்சு, இது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அதனுடைய தொடர்ச்சியா நாம சிந்திக்கும் பொழுது, அவன் பெருமிதம் அடைந்து தேவனாலே அவன் டிசிப்ளின் செய்யப்பட்டது. அதாவது அவனுக்கு வந்து என்ன கொடுக்க, சித்திரவதை. நாம வேதத்துல படிக்கும் போது நேசிக்கிற புத்திரனை கர்த்தர் சிட்சிக்கிறார் அப்படின்னு நாம பார்க்கிறோம். சிட்சை, இந்த பிடுங்கப்படுதல் என்னன்னா சிட்சையை குறிக்கிறது. முற்றிலுமா அடுத்த ராஜ்யம் வந்ததாக குறிக்கவில்லை. அதை மனசுல நல்லா நிறுத்தி வச்சுக்கோங்க, தவறா புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ இங்க நீங்க பார்க்கக்கூடிய இந்த விஷயம் எதை குறிக்குதுன்னு சொன்னா, அவனுடைய பெருமைக்கு ஒரு தடையாக, அவன் பெருமிதம் கொண்டு இருப்பதை ஆண்டவர் சிட்சையாக மாற்றினான், சிட்சை செய்தார் அப்படின்னு பாக்குறோம். நீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவன் ஒரு டைம் பீரியட்ல தன்னை கடவுளாக நினைத்தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால ஆண்டவர் அவனை அடிச்சாரு, அவனை வந்து மிருகத்தை போல மாத்தினாரு. அதனாலதான் நாம வாசிக்கிறோம் இங்க. ஓகேங்களா? தொடர்ந்து நீங்க இங்க பார்க்கும்போது இங்கே சொல்லப்படக்கூடிய காரியமே அதுதான். ஓகேங்களா? இங்க சொல்லப்படக்கூடிய காரியமே அதுவாகத்தான் இருக்கிறது. அப்ப இங்க இந்த ராஜ்யத்தை குறித்து நாம பார்க்கும் பொழுது ஒரு டைம் பீரியட்ல அவன் தன்னை தெய்வத்திற்கு சமமாக அல்லது தெய்வத்திற்கு இணையாக அவன் தன்னை தூக்கி நிறுத்தினதாக நாம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அதற்கு ஆண்டவர் அங்கே அவனுக்கு என்ன கொடுக்கிறாருன்னு சொன்னா, ஒரு இடிய கொடுக்கறத நாம பார்க்க முடியும், சிட்சை செய்கிறத நாம பார்க்க முடியும். சோ இது வந்து அடுத்த ராஜ்யம் வந்ததை குறிக்கவில்லை, மாறாக நீங்க நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா இது எதை குறிக்குதுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இது வந்து ஆண்டவர் அவனுக்கு சிட்சையாக செய்த ஒரு காரியம். ஓகேங்களா? சோ அதனுடைய தொடர்ச்சியா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல நீங்க பார்க்கும்போது அடுத்த ஒரு ராஜ்யம், அடுத்தது கரடியை குறித்து நாம வாசிக்கிறோம். சோ அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நாம பார்க்க வேண்டியது அவசியம். சோ இதனுடைய எலாபரேஷன், இதனுடைய காரியங்கள் வந்து தானியேலுக்கு வந்து இன்னும் நீட்டமாக விவரிக்கப்படக்கூடியதை நீங்க பார்க்கலாம், விவரிக்கப்படக்கூடியதை நீங்க பார்க்க முடியும். சோ இங்க நீங்க நல்லா கவனிக்கும் போது அடுத்த ராஜ்யம் கரடி அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கணும். இந்த கரடின்னு சொன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த கரடி வந்து எதை குறிக்குதுன்னு சொன்னா மார்பும் புயமும் வெள்ளியை போன்று இருந்தது நாம பார்க்கிறோம் 2ஆம் அதிகாரத்துல. 2 புயங்கள் இணைந்த ஒரு அகன்ற மார்பு கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நாம சிந்திக்க வேண்டியது இருக்கு. அது என்னன்னு சொன்னா, இங்க வந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 4ஆம் அதிகாரம், யாராவது எடுத்தவங்க வாசிங்க. எரேமியா 4ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை உள்ள வசனம். யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் என் உக்கிரம் அக்கினியை போல எழும்பி அவிப்பா இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்குன்னு உங்களை விருத்த சேதம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள், தேசத்தில் எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லி யூதாவில் அறிவித்து எருசலேமில் கேட்க பண்ணுங்கள். நாம் அரணான பட்டங்கள் உட்படும்படிக்கு சேருங்கள் என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். சியோனுக்கு நேரே கொடியேற்றுங்கள், கூடுங்கள், நிற்காதிருங்கள். நான் வடக்கே இருந்து பொல்லாப்பையும் மகா சங்காரத்தையும் வர பண்ணுகிறேன். உன் தேசத்தை பாழாக்கி விடும்படிக்கு சிங்கம் தன் புதரிலிருந்து எழும்பி ஜாதிகளை சங்கரிக்கிறவன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறான். உன் பட்டணங்கள் குடிராதபடி அழிக்கப்படும் என்கிறார். போதும். சோ இங்க நீங்க வந்து சிங்கம் அப்படிங்கிறது வந்து பாபிலோனை குறிக்கிறதா நீங்க பார்க்க முடியும். ஓகேங்களா? சோ இப்போ இந்த விலங்குகளை பற்றிய தீர்க்க தரிசனத்திற்கு இங்கே தானியேலுக்கு வந்து என்ன கொடுக்கப்படுதுன்னு சொன்னா வெளிப்பாடு கொடுக்கப்படுறத நீங்க பார்க்கலாம். அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நீங்க அதை நாம புரிந்து கொள்ளணும். இந்த அதிகாரத்துல சம்டைம்ஸ் இது நம்மள குழப்பம். 15வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 15வது வசனம், யாராவது படிங்க. 7ஆம் அதிகாரம் 15வது வசனம்.
தானியலாகிய நான் என் தேகத்தினில் என் ஆவியிலே சஞ்சலப்பட்டேன். என் தலையில் தோன்றின தரிசனம் என்னை கலங்க பண்ணினது. ஓகே, என்னை கலங்க பண்ணினது. இப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2ஆம் அதிகாரத்துல நெபுகாத்நேச்சர் கண்ட அந்த சொப்பனத்துல அவருடைய ஆவி கலங்குனதா நாம பார்த்தோம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா தானியலுக்கும் கலக்கம் வந்ததாக பாக்குறோம். இதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த தீர்க்க தரிசனத்தை அவர் எப்ப பாக்குறாருன்னா கிமு 555 தான் இந்த தீர்க்க தரிசனத்தை பாக்குறாரு. இதை பார்த்த உடனே 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர் கலக்கம் அடைந்தார். ஏன் கலக்கம் அடைந்தார்னா அவருக்கு புரியல. ஏன்னா இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறாரு. இது என்ன குறிக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே ஆவல், ஆனா இவருக்கு ஒரே குழப்பம். அப்புறம் இன்னொரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். இந்த 5ஆம் அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க 5ஆம் அதிகாரம் அப்படிங்கிற அந்த 5ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறத பார்க்கலாம். பெல்சாசார் வந்து என்ன செய்யறாருன்னா அங்கே அழிக்கப்படுகிறத நாம பார்க்கணும். அங்க மேதிய பாரசீகர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அழித்து போடுறதை நாம அங்க பார்க்க முடியும். அது எப்ப நடக்குதுன்னு சொன்னா இந்த சம்பவம், அதாவது தானியேல் 7ஆம் அதிகாரத்துல இருக்கக்கூடிய இந்த தீர்க்க சம்பவத்தை பார்க்கறதற்கு 14 வருஷத்துக்கு முன்னாடியே இது நடக்குது. ஓகேங்களா? பைபிள்ல நமக்கு சாப்டர் 1, சாப்டர் 2, 3, 4, 5, 6, 7 ஆர்டரா இருக்கு. அது ஆர்டரா இல்ல, குரோனாலஜிக்கலா, அதாவது வரிசைப்படி இல்ல. அதை நான் சொல்ல விரும்புறேன். ஓகேங்களா? சோ இந்த 7ஆம் அதிகாரத்துல பார்த்த விஷன், தீர்க்க தரிசனமானது 14 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதாவது 5ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடியே நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல விரும்புறேன். ஓகேங்களா? 5ஆம் அதிகாரத்துல நாம பெல்சாசாரை குறிச்சு பாக்குறோம், அதுக்கு முன்னாடியே நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத மறந்து விட கூடாது. இப்ப மறுபடியும் 7ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்துல அவன் கலங்கினான் என்று நாம பார்க்கிறோம். கலங்கின உடனே இதனுடைய அர்த்தத்தை அறிந்து கொள்வதற்காக அவன் என்ன செய்தான் அப்படிங்கிறதை 7ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். 7ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம், சமீபத்தில் நிற்கிறவர்களில் ஒருவனிடத்தில் நான் போய் இதன் பொருள் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லும்படி அவனை வேண்டிக் கொண்டேன். அவன் அந்த காரியங்களின் அர்த்தத்தை எனக்கு அறிவித்து சொன்னது என்னவென்றால், இந்த வசனத்தை படிச்ச உடனே அவர் குழம்புறாரு. குழம்புன உடனே அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா பக்கத்துல இருந்தவங்க கிட்ட போறாருன்னு சொல்லி வாசிக்கிறோம். சமீபத்தில் நிற்கிறவர்களிடத்துல ஒருவனிடத்துல நான் போயின்னு வாசிக்கிறோம். இப்ப உங்களுக்கு கேள்வி வரும், இதெல்லாம் யாரு? சமீபத்துல நிக்கிறது யாரு? இந்த விஷனை காணும் போது அவருக்கு என்ன நடக்குது? இங்க யாருக்கிட்ட அர்த்தத்தை கேட்கிற? அப்போ அவங்க கூட்டத்துல இந்த விலங்குகளை பார்க்கும்போது கூட யாராவது இருந்தாங்களா அப்படிங்கிற தேவையில்லாத சில தேவை இல்லைன்னு சொல்ல முடியாது, நியாயமான சில சந்தேகங்கள் வர்றது இயல்புதான். அப்ப இங்க நீங்க நல்லா படிச்சீங்கன்னா இது யார், அந்த ஒருவன் யார் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். இதற்கான விடையை நாம கொடுத்த பிற்பாடு நாம என்ன செய்யலாம்? பாபிலோன் தேசம் விழுந்ததை கண்டினியூ பண்ணலாம். அப்ப இங்க இது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், முதலாவது ரீசன், இது அந்த தரிசனத்திலேயே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பதை மறந்துவிட கூடாது. இந்த தரிசனத்திலேயே சிலர் நிக்கிறதாக அவன் காண்கிறான். ஏன்னா இந்த சாப்டர்ல தரிசனத்தை தான் நாம பார்க்கிறோம். இது தனியா வேற ஒரு நபர்கிட்ட போய் கேட்டதாக நாம எடுத்துக்க முடியாது. இந்த தரிசனத்திலேயே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் தான். மிருகங்களை எல்லாம் பாக்குறாரு, அவருக்கு புரியல. அதே தரிசனத்துல மற்றவர்களே அவர் பாக்குறாரு, அவங்க வந்து உதவி செய்யறதா நீங்க பார்க்கலாம். ஒருவர் அதுல இருந்து உதவி செய்யறதா பார்க்கலாம். ரெண்டாவது, இது தூதர்களை சுட்டி காண்பிக்கிறது. அங்க இருந்தது யாரை குறிக்குதுன்னு சொன்னா தூதர்களை சுட்டி காண்பிக்கும். இப்ப உங்களுக்கு கேள்வி வரும், தூதர்கள் எப்படி நாம எடுத்துக்க முடியும்? அப்படியே உதாரணத்துக்கு 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்துக்கு வாங்க. 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நீங்க படிக்கும்போது, ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது, மாம்சமா இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார். இப்ப இதுல ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியும். 2ஆம் அதிகாரத்துல என் சொப்பனத்தையும் சொல்லணும், அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லணும் ராஜா சொல்லும் போது ஞானிகள் எல்லாரும் வர்றாங்க. ஞானிகள் எல்லாரும் வராங்க. இந்த ஞானிகள் சொல்ற அந்த அருமையான கூற்றை நீங்க நல்லா கவனிங்க. ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, ராஜாவே நீ கேட்கறது நல்லதுதான், ஆனா இத மனுஷர்களாகிய நாங்கள், இந்த உலகத்துல பிறந்த எந்த மனுஷனாலையும் இதை சொல்ல முடியாதுங்கிறத இந்த அந்நிய மனிதர்களும் சொல்லுகிறத நாம பார்க்கலாம். அப்போ இன்னொரு விஷயமும் அதோடு கூட சேர்த்துக்கிறாங்க. என்னது? மனுஷனை போல் இல்லாத தெய்வனால் ஒளிய இதை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க.
இது உலக மனிதர்கள் சொன்ன சாட்சி. இப்ப அப்படியே தானியேலும் ஒரு சாட்சி சொல்றாங்க. 27வது வசனம், 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல தானியேலும் சாட்சி சொல்றதை நீங்க பார்க்கலாம். 27வது வசனம். தானியேல் ராஜ சமூகத்தில் பிறகு. தானியேல் ராஜ சமூகத்தில் பிரேத்துரமாக ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறிசொல்லிகளாலும் கூடாது. மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகத் நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனம். இப்ப ஞானிகளால, குறி சொல்லுகிறவர்களால, சாஸ்திரிகளால யாராலையும் முடியாது. ஆனா யாரால முடியும்? தேவன் ஒருவரே இதை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்ல. அப்போ இந்த 2 வசனத்தை நாம பாக்குறது என்னன்னா, மனிதர்கள் ஒப்புக்கொள்கிறத நாம பாக்குறோம். தெய்வ மனுஷனும் ஒப்புக்கொள்கிறார் இது மனிதனால சொல்லவே முடியாதுன்னு சொல்லி. அதே சமயத்துல உலக மனிதர்களும் சொல்றாங்க இது மனிதனுடைய எண்ணத்துக்கு எட்டாதது. அப்போ இந்த கேள்வியின் அடிப்படையில, இந்த விளக்கத்தின் அடிப்படையில அங்க நின்றுட்டு இருந்தது மனிதர்கள்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மனிதர்களால இதை விளக்க முடியாது. அந்த கூட்டத்துல சமீபத்துல நிற்கிறவர்களில் ஒருவன் தான் என்ன செய்யறான், இதனுடைய அர்த்தத்தை விளக்குறான். அப்ப அந்த ஒருவன் யார்? மனிதன் கிடையாது, ஹியூமன் பீயிங்கால இதை செய்ய முடியாது. அப்ப மனுஷன் இல்லைன்னா அப்ப அது யாரா இருக்கும்? ஒண்ணு மனிதனுக்கு மேலான ஒரு நபராக இருக்கணும். அப்ப அது யாரா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மனிதன் கிடையாது, ஒரு தூதன். இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த தூதன் யாராக இருக்க முடியும்? இந்த தூதன் யாராக இருக்க முடியும்? கப்ரியேல் தூதன். ஓகே, கப்ரியேல் தூதனாலதான் இதை செய்ய முடியும். ஏன்னா கப்ரியேல் தூதனுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய வேலை என்னது? செய்திகளை கொண்டு போறதுன்னு சொல்லி பாக்குறோம். இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்படியே 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல இருந்து படிச்சீங்கன்னா, தானியேலாகிய நான் இந்த தரிசனத்தை கண்டு அதன் பொருளை அறிய வகை தேடுகையில் இதோ மனுஷ சாயலான ஒருவன் எனக்கு எதிரே நின்றான். அதுக்கப்புறம் அன்றியும் காபிரியேலே இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணென்று ஊலாயின் மத்தியிலே கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு மனுஷ சத்தத்தை கேட்டேன். இப்ப நல்லா கவனிங்க. நாம பார்த்துட்டு இருக்க 7ஆம் அதிகாரத்துல தரிசனத்தை விளக்குனது யாருன்னு சொன்னா, அருகில் நின்றவர்களும் மனுஷ மாதிரி சொல்லியிருக்கு. இங்க கப்ரியேல் தூதனே எப்படிதான் சொல்லியிருக்கு? ஒரு மனுஷன் நிற்க கண்டேன், அது கப்ரியேலே இதனுடைய விளக்கத்தை பொருளை கொடுன்னு சொல்றாரு. அப்ப இதுல இருந்து நாம கண்டுபிடிக்கலாம் ஆன்சர் என்னது. இந்த விளக்கத்தை தானியேலுக்கு விளக்கினது, இந்த மிருகங்களுடைய விளக்கங்களை விளக்குனது யாருன்னு சொன்னா காபிரியேல் தூதன். வசனத்தின் அடிப்படையில நாம ஆன்சர் எடுக்கிறோம், காபிரியேல் தூதன். இப்போ இந்த 8ஆம் அதிகாரத்துல தரிசனத்தை வெளிப்படுத்தினது யாருன்னு சொன்னா, நாம இங்க பார்க்கக்கூடிய இந்த அதிகாரத்துல காபிரியேல் தான் இந்த வியாக்கியானம் பண்றதா பார்க்கணும். இன்னொரு உதாரணத்தை கூட நீங்க பார்க்கலாம். அப்படியே 9ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அதனுடைய 22வது வசனம், அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே எனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி. அப்ப இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தானியேலின் 70 வாரத்தை குறித்து பாக்குறோம். ரொம்ப முக்கியமான தீர்க்க தரிசனம். அதனுடைய விளக்கத்தை கொடுக்கறதுக்கு யாருதான் வரா? காபிரியேல். அப்போ இதுல இருந்து நாம அறிந்து கொள்ளலாம், இந்த 4 ராஜ்யங்கள் 4 விலங்குகள் 4 ராஜ்யங்களை குறிக்கிறது என்பதனுடைய அர்த்தத்தை காபிரியேல் கொடுக்கிறத நீங்க பார்க்கலாம். 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை அதனுடைய விளக்கம் கொடுக்கப்படுது. 17வது வசனம், அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இதே முதல் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா காற்றுகள்னால் அடிக்கிற, அது மட்டும் இல்லாம தண்ணீரில் இருந்து எழும்பின, இப்பெல்லாம் நாம நிறைய விஷயத்துல பாக்குறோம் 2வது வசனத்துல. இப்ப ஒருவேளை இதை படிச்சு இப்ப கீழோட வசனத்தை நாம புரிஞ்சுக்கிட்டாலும் அதனுடைய வியாக்கியானம் நமக்கு தெரியும். அதனாலதான் நான் என்ன செய்தேன்னு சொன்னா, வெளிப்படுத்தின இருந்து சில வசனங்களை கோடிட்டு காட்டி, இந்த தண்ணி ஜனக்கூட்டத்தை குறிக்குது, அது மட்டும் இல்லாம காற்று எதை குறிக்குதுன்னு சொன்னா உலகத்துல நடக்கக்கூடிய போர்கள், சண்டைகள், இதெல்லாம் குறிக்குது. அப்ப இதெல்லாம் மனசுல வச்சு இதனுடைய கன்க்ளூஷன் என்ன வருதுன்னு சொன்னா, அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு
ஆன்சர் கிளியர் ஆகிறத நீங்க பார்க்க முடியும். அப்போ இந்த பாபிலோன் ராஜா உன்னத பதவியில இருந்தாரு, அவர் பெருமை அடைந்த ஒரு நபராக இருந்தாரு. அங்கே அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னா இறகுகள் பிடுங்கப்படுதுன்னு சொல்றோம். இது எதோடு ஒப்பிடப்படுகிறதுன்னு சொன்னா சாப்டர் 4 நேபுகாத்நேச்சர் தன்னுடைய பெருமையினாலே பேசின உடனே அவன் தன்னுடைய ராஜ்யத்தை ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு இழந்து போகிறான். அவன் என்ன ஆக்கப்படுகிறான்னு சொன்னா வயல்வெளியில் மிருகங்களை போல நடக்கிறான், மாடை போல இந்த புல்ல திங்கிற நிலைமைக்கு ஆண்டவர் என்ன செய்யறார், அவனை மாற்றுகிறார். அப்ப இது வரலாறு உங்களுக்கு தெரியும், புத்தகத்துல இருக்கு. அப்ப இது என்ன குறிக்குதுன்னு சொன்னா அவனுக்கு சிக்ஷை செய்யப்பட்டு அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, மனித இருதயத்தை கொடுக்க. அவன் அவ்வளவு பெருமிதம் அடைந்ததுனால அவனுக்கு சிக்ஷையை கொடுத்து மனுஷ இருதயம் கொடுக்கப்படும். அப்போ இந்த மிகப்பெரிய ராஜ்யம் விழுந்து போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கே வரும். ஆனா விழுந்து போனது, விழுந்து போகாம முடியாத ஒரு ராஜ்யம் தான், ஆனா விழுந்து போனது. உங்களுக்கு தெரியும் இந்த ராஜ்யம் முதல்ல நேபுகாத்நேச்சரால கிமு 605 இருந்து 561 வரைக்கும் ஆளப்பட்டது. கிட்டத்தட்ட 43 வருடங்கள் நேபுகாத்நேச்சர் ஆட்சி செய்தான். அதை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய குமாரனா இருந்த மெரோதோக் என்று சொல்லக்கூடிய அவனுடைய குமாரன் 2 வருடங்கள் அவனுக்கு பிற்பாடு பாபிலோன் அரசை ஆட்சி செய்தான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா நேபுகாத்நேச்சருடைய இன்னொரு மகனா இருந்த நெரிகலேசர் என்று சொல்லக்கூடிய இன்னொரு மகன் என்ன செய்யறான்னு சொன்னா தன்னுடைய அண்ணனாக அல்லது தன்னுடைய சகோதரனா இருந்த மெரோதேக்கை கொலை செய்து விட்டு நேபுகாத்நேச்சருடைய அந்த ராஜ்யபாரத்துக்கு அல்லது இந்த பாபிலோன் ராஜ்யத்திற்கு என்ன செய்யறாருன்னு சொன்னா இன்னொரு 3வது அரசனா வர்றாரு. அவர் 4 வருஷம் ஆட்சி செய்தார். அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு போர்ல 559 கிமு 559 மரித்து போகிறார். அவர் மரித்து போனதுக்கு அப்புறம் நேபுகாத்நேச்சருடைய இன்னொரு மகனா இருந்த இது என்ன சொல்லுவாங்கன்னா நெபோனிடேசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவர் என்ன செய்யறாருன்னா நெபோனிடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நெபோனிடஸ். சோ இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா தன்னுடைய சகோதரனுடைய மனைவி இப்ப அவங்க விதவையா இருக்கிறாங்க, இறந்துட்டாங்க இந்த போர்ல. அவங்கள திருமணம் பண்ணி அவர் என்ன செய்யறாருன்னா அந்த ஆட்சியை தக்க வச்சு கொள்றாரு. இல்லைன்னா ராஜ்யபாரம் வேற யாருக்காவது போயிடும். அது போகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யறாருன்னா தன்னுடைய நெரிகலேசர் என்கிற தன்னுடைய சகோதரன் மரித்து போன நிலைமையில அங்கே விதவையாக இருந்த அவர்களுடைய மனைவியை இவர் திருமணம் செய்து கொண்டு கிட்டத்தட்ட ராஜ்யம் யார் கைக்கும் போகாதபடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 27 வருடம் இந்த நபர் என்ன செய்யறாருன்னா ஆட்சி செய்கிறத நீங்க பார்க்கலாம். இவர் தான் நெபோனிடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெபோனிடஸ் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய மகனா இருந்த பெல்சாசார், இப்பதான் உங்களுக்கு வரலாறு புரியும். பெல்சாசார் திடீர்னு நேபுகாத்நேச்சருக்கு அப்புறம் படிக்கிறோம். இதற்கு இடையில இத்தனை ராஜாக்கள் ஆண்டு இருக்கிறார்கள். நான் சொன்னது என்னன்னா நேபுகாத்நேச்சர் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மெரோடக் என்று சொல்லக்கூடிய ஒரு குமாரனா இருந்த நேபுகாத்நேச்சருடைய குமாரனா இருந்த மெரோடக் 2 வருடம் ஆட்சி செய்கிறான். அவனை இன்னொரு குமாரனா இருந்த, அதாவது நேபுகாத்நேச்சருக்கு இன்னொரு குமாரனா இருந்தவர் நெரிகலேசர் என்று சொல்லக்கூடியவர் அவரை கொலை செய்து 4 வருடம் ஆட்சி செய்தார். அதற்கு பிற்பாடு நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஒரு போர்ல 556 கிமு ஆண்டிலே அவர் மரித்து போகிறார். பின்பு அந்த நெரிகலேசருடைய மனைவி விதவையாகிறாள். அந்த மனைவியை இவன் இன்னொரு சகோதரன் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மணந்து கொள்கிறான். ஆட்சி தங்களை விட்டு போகாதபடிக்கு அவன் என்ன செய்யறான், அவர்களை மணந்து கொண்டு அங்கே நெபோனிடஸ் என்று சொல்லக்கூடிய இவர் மணந்து கொண்டு ஆட்சியை தொடர்கிறார். இப்ப நெபோனிடஸனுடைய மகன் தான் யாருன்னு சொன்னா இந்த பெல்சாசார். இந்த பெல்சாசார் பாபிலோன் ராஜ்யத்தினுடைய 2வது பதவியில இருந்தார். அல்லது நம்ம எப்படி சொல்லலாம்னு சொன்னா ராஜா அதிபதி, ஒரு 2வது அதிபதி அந்த நெபோனிடஸனுடைய அடுத்த பதவியில இருந்ததாக நாம வாசிக்கிறோம். இதற்கு ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், பெல்சாசார் ஒரு விருந்து உண்டு பண்ணி எல்லாரும் ஆடலும் பாடலும் கொண்டாட்டத்துல இருக்கும்போது ஒரு கை தெரிய வரதை நீங்க பார்க்கலாம். அது சுவர்ல எழுதுறதாக நாம பாக்குறோம். அதனுடைய அர்த்தத்தை நீங்க எனக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை போடுறாரு. அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறவனுக்கு நான் என்ன செய்வேன்னு சொன்னா ராஜ்யத்துல 3வது பதவியை நான் கொடுப்பேன்னு சொல்றேன். இப்ப உங்களுக்கு இதோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். தானியேல் இதனுடைய வியாக்கியானத்தை சொல்றாரு. தானியேலுக்கு 3வது பதவி கொடுக்கப்படுது. ஏன் 3வது பதவி? நான் ஆல்ரெடி சொன்னேன், 2வது பதவி யாரோடது? இந்த நெபோனிடஸ் மகனா இருந்த பெல்சாசாரோட வேலை பொறுப்பு. அது முதல்ல நெபோனிடஸ் இருக்கிறாரு,
ரெண்டாவது பெல்சாசார் இருக்கிறாரு, மூணாவது தானியேலுக்கு அங்க கொடுக்கப்படுது. இதுதான் வரலாற்று சம்பவம். அப்ப இத மனதில் நீங்க வைத்துக் கொண்டு இருக்கும் பொழுது இங்கே நெபோனிடஸ் சொல்லக்கூடிய நபர் இவர் என்ன செய்யறாருன்னா, பொதுவா இவர் வந்து வெளியில அதிகமா பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு நபர். இவர் வந்து வெளியில வந்து அதிகமா இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு நாள் தன்னுடைய தேசத்துல இவர் இல்லாத சமயத்துல இந்த பெல்சாசார் சுயமாக இந்த விருந்து உண்டு பண்ணி ஆடம்பரமாக சந்தோஷமா இருந்த நாட்கள்ல தான் என்ன நடக்குதுன்னு சொன்னா, திடீர்னு ஒரு நாள் அந்த அந்த இது நடந்துட்டு இருக்கும் போதே அந்த இரவிலே இந்த மீடோ பெர்ஷியன்ஸ், மேதிய பார சீத அந்த கூட்டத்தை சார்ந்தவங்க, அவங்க அந்த ராஜ்யம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, இவங்க வந்து இவங்களை கைப்பற்ற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. நைட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அப்ப இதை நீங்க நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இவங்க ஆல்ரெடி இந்த மேடோ பெர்ஷியன்ஸ் இவங்க எல்லாரும் ஆல்ரெடி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, எப்பண்டா இந்த பாபிலோனை நாம வந்து கைப்பற்ற மாட்டோம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை தான் இருந்தாங்க. ஆகவே இந்த மேதிய பாரசீக ராஜ்யமானது ஒரு திட்டத்தை தீட்டி வர்றதை நீங்க பார்க்கலாம். அப்போ இந்த இரண்டாவது விலங்கு கரடி என்பது மேதிய பாரசீக என்கிற அந்த ராஜ்யத்தை குறிக்கிறது. இதுல நான் சில விஷயங்கள் நான் சொல்றேன். இங்க ரெண்டு ராஜ்யம் அப்படின்னு நாம பாக்குறோம். முன்னாடியே நாம பார்த்தோம், இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா கைகளும் இந்த அகண்ட புயமும் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? சோ இங்க இந்த ரெண்டு மீடோ பெர்ஷியன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்தாங்க அப்படிங்கறத நாம புரிந்து கொள்ளணும். ஏன்னா இது ரெண்டு வேற வேற நாடு, ஆனா ரெண்டும் சேர்ந்து பாபிலோனுக்கு விரோதமா படை தொடுக்குது. இதனுடைய ஒரு வரலாற்று பின்னணி இருக்கு. என்னன்னு சொன்னா, இந்த மேதிய ராஜாவாக இருந்தது யாருன்னு சொன்னா தரியு. உங்களுக்கு தரியோ பத்தி தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. தரியு ராஜா, இந்த மேதிய ராஜாவா இருந்தது தரியு. இந்த தரியுவினுடைய விருவின் மகளை தான் யாரு கல்யாணம் பண்ணான்னு சொன்னா, பாரசீக மன்னனா இருந்த கோரேஸ்ன்னு சொல்லக்கூடியவர் திருமணம் பண்றாரு. ஓகேங்களா? சோ இந்த கோரேஸ் வந்து திருமணம் பண்ணனால இப்ப யாரெல்லாம் கேட்டீங்கன்னா, இந்த மாமனாரும் நீங்க மருமகனும் சேர்ந்து, அதாவது இந்த மேதிய பாரசீக அப்படிங்கிறது வந்து மாமனாரும் மருமகனுடைய ராஜ்யம், ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த வல்லரசு நாடா இருந்த உயரத்துல இருந்த பொன்னாக விளங்கின பாபிலோனை என்ன செய்யறாங்கன்னா கீழே தள்ளி விடுறாங்க. அப்ப இது எப்படி நடந்தது? நான் முன்னாடியே சொன்னேன், இந்த தேசத்தை கைப்பற்றுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா கைப்பற்றினார்கள். எப்படி கைப்பற்றினார்கள்னா, வரலாறு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நான் முன்னாடியே சொன்னேன், இந்த இயற்கையான அமைப்பு, இந்த பாபிலோன் தேசத்துக்கு இயற்கை அமைப்பே என்னன்னு சொன்னா, இந்த ஐபிராத் நதி நடுவா ஓடுது. அப்போ இந்த தேசத்தை பிடிக்கிறதுக்கு ஐபிராத் நதியே ஒரு தடையா இருக்கு. புரியுதுங்களா? ஒரு தடையாக இருக்குது. அதுவே மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இந்த சத்துருக்களுக்கு இருந்தது. அப்ப பாபிலோனை தொடணும்னு சொன்னா இந்த நதியை முதல்ல என்ன செய்யணும்? ஓடுறதை நிறுத்தணும். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இதை ரிமூவ் பண்றதுக்கு இந்த மேதிய பாரசீகர், இந்த கூட்டம், பாரசீக கூட்டமானது, இந்த ராஜ்யமானது ஒன்று சேர்ந்து சில முடிவுகள் செய்தார்கள். என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, இந்த மீடோ பெர்ஷியன்ஸ், அதாவது மேதிய பாரசீக இந்த ராஜ்யமானது அங்கிருந்து எல்லா ராஜ்யத்தை விட அதிகமான காளான் படையை கொண்ட ஒரு ராஜ்யமாக இருந்ததாக சொல்லப்படும். அப்படின்னா நிறைய சோல்ஜர்ஸ் அவங்ககிட்ட இருந்தாங்க. கிட்டத்தட்ட 25 லட்சம் அளவிலான ஒரு காளான் படையை கொண்ட ஒரு ராஜ்யம் தான் இந்த மேதிய பாரசீக ராஜ்யம். இவங்க என்ன செய்தாங்கன்னா, அந்த பாபிலோனுக்குள்ள ஓடக்கூடிய அந்த ஐபிராத் நதிக்கு கொஞ்சம் தூரத்திலேயே ஒரு அணையை கட்டி இந்த நதியானது பாபிலோனுக்குள்ள ஓடாதபடிக்கு திசை திருப்பி விட்டாரு. அப்ப இப்ப என்ன ஆயிடுச்சு? நதி வற்றுவதற்கு காரணமாக அது அமைது. நதியினுடைய பிரச்சனையே சால்வ் பண்ணிட்டாங்க. இதை சால்வ் பண்ணிட்டு வந்தா, நான் முன்னாடியே சொன்னேன், இந்த பாபிலோன் நகரத்தை சுற்றி என்ன இருக்குன்னு சொன்னா ஒரு பெரிய அகழி இருந்துச்சுன்னு சொன்னேன். அந்த ஐபிராத் நதியினுடைய தண்ணீரையும் அதுல நிரப்பி வச்சிருந்தாங்க. இன்னும் முதலைகள் இருந்ததாக கூட சொல்லப்படுறாங்க. நீ நல்லா பாத்தீங்கன்னா இந்த அகழியையும் என்ன செய்யணும்? அடுத்தது சரி செய்யணும். இந்த அகழியை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஐபிராத் நதியில இருந்தே மணல் எடுத்து மூட்டைகள் கட்டி ஒரு பாலமாக அமைத்து என்ன செய்யறாங்கன்னா இப்போ உள்ள போவதுக்கு ரெடி ஆகிறாங்க. இப்போ அகழியை தாண்டியாச்சு. நான் முன்னாடியே சொன்னேன், ரொம்ப 6 இந்த சேரியட்ஸ் போற அளவுக்கு, அதாவது ரதங்கள் போற அளவுக்கு பெரிய அகலமான ஒரு செங்கோட்டை சுவர்னு சொன்னேன். அதை தாண்டணும். அதை தாண்டுவதற்கு வெண்கல கதவுகளும் இருந்தது. இந்த வெண்கல கதவை தாண்டணும்னு சொன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா
அங்கதான் ஒரு ட்விஸ்டே நடக்குது. என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, பெல்சாசார் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? ஒரு மிகப்பெரிய விருந்து பண்ணி ஆடம்பரமாக குடித்து வெறித்து சந்தோஷமா இருந்தாங்க. இப்போ இந்த சமயத்துலதான் இந்த கேட் கீப்பர்னு ஒருத்தர் இருப்பான் தெரியுமா? இந்த வெண்கல கதவுகளை திறக்கிறதும் பூட்டுறதும் இவங்களும் கூட இந்த பண்டிகையில இந்த விருந்துல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க, பங்கு கொண்டிருந்தாங்க. இவங்களும் அநேக மதுகளை குடித்திருந்தார்கள். மதுவினாலே நிரப்பப்பட்டிருந்ததுனால இவர்கள் தங்களுடைய பொறுப்பை செய்ய தவறி போனார்கள். இப்ப என்ன ஆயிடுச்சு? நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அங்கே வெண்கல கதவானது திறந்து வைக்கப்பட்டிருந்ததாக பார்த்தாங்க. இப்போ இது எப்படின்னா, ஒரு போற தொடுக்க போறாங்க, ஒரு திருடன் வரான், வீடு திறந்துருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு திருடத்துக்கு நாம போறோம், வீடு ஆல்ரெடி திறந்துருக்கு. ஒருவேளை வீட்டுல இருக்கிற தலைவன் நல்ல குடி போதையில வீட்டை பூட்டாமல் அவன் தூங்கி கொண்டிருந்தான்னா அந்த நிலைமை எப்படி இருக்கும்? அதேதான் இங்க. இப்ப வெண்கல கதவு பெரிய ஒரு சேலஞ்ச். அதை எப்படி அவங்க கையாளுறாங்கன்னு சொன்னா, அங்கே அது திறக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்ப இதை ஈஸியா திறந்தாங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இது அவங்க குடிச்சிருந்ததுனாலதான் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்ல விரும்புறேன். வேதத்துல இதை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கு. வேதத்துல இந்த கதவுகள் திறந்திருக்கும்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்திற்கு ஏசாயா புத்தகம் 44ஆம் அதிகாரம் 27 இருந்து 45ஆம் அதிகாரம் 6வது வசனம் வரைக்கும் படிச்சு பாத்தீங்கன்னா, அங்கே இதை குறித்த தீர்க்க தரிசனம் முன்பதாகவே முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது விபத்து அல்ல. தானியேலுக்கு காண்பிக்கப்பட்ட 4 ராஜ்யங்கள், ஒண்ணு போகும், அடுத்த ராஜ்யம் வரும். இது எல்லாமே விபத்து அல்ல. முன்னாடியே நம்முடைய பாடத்தினுடைய நோக்கம் முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த புத்தகத்தினுடைய மைய கருத்து, நோக்கங்கள் பல வகை. அதுல ஒரு நோக்கம் என்னன்னு சொன்னா, ஆண்டவர் வரலாற்றை கட்டுப்படுத்துகிறார். தான் விரும்பின வண்ணமாக இந்த வரலாறை தன்வசப்படுத்தி கொண்டு அவர் இயக்குகிறார். ஒரு ராஜ்யம் வருகிறது, மற்றொரு ராஜ்யம் வருகிறது. இது தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்பக்கூடிய வகையில அவர் என்ன செய்யற திட்டத்தை வகுத்து கொண்டு வருகிறார் நான் சொல்றேன். அதன் அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா, தீர்க்க தரிசனமாக முன்னாடியே இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்பதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 44வது அதிகாரம் 27 நான் வாசிக்கிறேன். நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படி என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படி என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்கிறவர் நான். இப்போ கோரேஸ் ராஜா தான், நான் முன்னாடியே சொன்னேன். கோரேஸ் ராஜா யாருன்னு சொன்னா, இந்த மேதிய ராஜாவினுடைய தரியு ராஜாவினுடைய மருமகன். இந்த கோரேஸ் என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த பாபிலோன் அரசாங்கத்தை ராஜ்யத்தை தன்வசப்படுத்துவதற்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறார். இவரை குறித்து தீர்க்க தரிசனத்துல சொல்ல இருக்கு. ஏசாயா தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு கேட்டீங்கன்னா, இவர் பிறக்கிறதுக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசியானவர் இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்றார். நீங்க 27ஆம் வசனத்தை பாக்குறோம். நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும், நதி வற்றி போயிட்டா, வற்றி போச்சு. எப்படின்னு கேட்டா, டைவர்ட் பண்ணி விட்டாங்க. நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்று சொன்னார். எல்லாமே நடந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பிரியமானவன் கோரேசை கொண்டு ஆண்டவர் திட்டம் வைக்கிறார். நான் முன்னாடியே சொன்னேன், ஏன் ஆண்டவர் நேபுகாத்நேச்சருக்கு இப்படி ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுக்கணும்? ஏன் தானியேலுக்கு கொடுத்திருக்கலாமே, எத்தனையோ நல்ல மனிதர்கள் அங்க இருந்திருப்பாங்களே, அவங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கலாமே. ஆனா ஏன் ஆண்டவர் நேபுகாத்நேச்சரை தெரிந்து கொண்டார்? காரணம், நேபுகாத்நேச்சர் ஆண்டவருடைய திட்டத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார். அதே மாதிரி கோரேசை குறித்தும் வேதாகமம் அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே 150 வருடத்திற்கு முன்பதாகவே சொல்லப்பட்டிருக்கிறதாக நாம் இங்கே பார்க்க முடியும். ஆக இதை நீங்க படிக்கும் பொழுது அந்த 45ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை நீங்க படிச்சீங்கன்னா, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. நல்லா கவனிங்க, வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. இப்ப அவன் போறா, வாசல் திறந்திருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நடக்குமா? இந்த 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 தேசத்துல வரலாற்றுல
இப்படியெல்லாம் சம்பவம் நடக்குமான்னு கேட்டா ஆச்சரியம். பைபிள் தெளிவா சொல்லுது. நம்ம நம்பக்கூடிய தேவன் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இதுல இருந்து நமக்கு உறுதியாகிறது. சங்கீதம் 46 படிச்சீங்கன்னா கர்த்தர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். நாம சில நேரத்துல நினைப்போம் யுத்தம் ஏன் நடக்குதுன்னு தெரியாது, சுயநல காரணத்துக்காக நடக்கும். உண்மைதான், மனிதனுடைய விருப்பங்கள், மனிதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அங்க இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதே சமயத்துல ஒரு யுத்தம் நடக்குதுனாலும், ஒரு யுத்தம் ஓய்துனாலும் கர்த்தர் தான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார். அப்ப கர்த்தருடைய சர்வ அதிகாரத்துக்கு கீழாகத்தான் இவை அனைத்தும் நடக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆக இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன், உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படி வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரிப்பித்தேன். நீங்க எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு விஷயத்த நாம அறிந்து கொள்ளலாம். இங்கே தேவன் முன்னறிவித்தது போல கோரேசின் மூலமாக அவர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். ஆக என்ன நடந்தது? பெல்சாசார் அந்த அண்டர் கிரவுண்ட்ல, சுரங்க பகுதியில இருந்ததான ரகசிய அறைகளிலே கொண்டாடி கொண்டிருந்த சமயத்திலே, எல்லாரும் வெறித்து இருந்த சமயத்திலே சென்றார்கள், பெல்சாசாரை கொண்டார்கள், ராஜ்யத்தை கீழ்ப்படுத்தினார்கள். ஆக இங்கே இரண்டாவது ராஜ்யம் வருவதற்கு அது காரணமாக அமைகிறது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த மேதிய பாரசீக இந்த ராஜ்யமானது அவங்களுடைய எல்லா தங்கம் பொக்கிஷம், அவங்களுக்கு இருந்த எல்லா ஆஸ்தியையும் சூறையாடினார்கள். அவ்வளவு உன்னதத்துல இருந்த பாபிலோனை கீழே விழ வைத்தார்கள். ஆக இரண்டாவது ராஜ்யம் வருகிறது. இந்த இரண்டாவது ராஜ்யத்தை தான் 2ஆம் அதிகாரம் தானியேல்ல நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறார், மார்பும் புயமும் வெள்ளியை போன்றிருந்தது. இது இரண்டாவது ராஜ்யத்தை குறிக்கிறது. 2 புயங்கள் இணைந்த ஒரு அகன்ற மார்பு. அப்படின்னா 2 ராஜ்யங்கள் இணைந்த மேதிய பெர்சிய இந்த 2 ராஜ்யங்கள் சேர்ந்து. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்துல கரடி அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த கரடி தானியேல்னால பார்க்கப்படுகிறது. சோ இன்னைக்கு நாம் இந்த பாபிலோன் ராஜ்யம் உருவானதையும் விழுந்ததையும் நம்ம இதனுடைய தொடர்ச்சியாக வரும் நாட்கள்ல மற்ற 3 ராஜ்யங்கள் எப்படி வரலாற்றின் அடிப்படையில வந்தது போனது என்பதை இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடியா நாம பார்க்கணும். ஓகே, தேவன் தாமே நமக்கு உதவி செய்வார் புரிந்து கொள்வதற்கு. தேங்க்யூ சார். ஓகே ஓகே தேங்க்யூ சார். ஸோ ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுக்க வேண்டியிருக்கு, நீங்க தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மற்றவங்கள அப்படியே ஸ்டே பண்ணுங்க. ஓகே, நான் ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு, நீங்க லெஃப்ட் ஆகிக்கலாம் சார். சார் டேனி சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ சார். ஓகே, மற்றவங்களும் அப்படியே இருங்க. கொஞ்சம் வீடியோ ஆன் பண்றீங்களா? எல்லாரும் வீடியோ ஆன் பண்றீங்களா? ஓகே, எல்லாரும் ஆன் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஏன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஏன் உங்க வீடியோ ஆன் பண்ண முடியாது? அப்படி உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸா இருக்கா? சாரி சார், என்னோட ஃப்ரெண்ட் கேமரா ஒர்க் ஆகாது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, மற்றவங்களுக்கெல்லாம் இப்போ நீங்க வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ஆயிடும். அப்படிங்களா? வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா சார் பார்த்து பேசுறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் இல்லைங்களா? ஒருவேளை உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். அப்போ ஆனால் அவ்வப்போது என்ன செய்யுங்க, நீங்கள் வீடியோ ஆன் பண்ணுங்க. சார் பார்த்து பேசுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் கிளாஸில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணாங்கன்னா அவங்களுடைய முகத்தை பார்த்து பேசுறதுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். எல்லாருமே வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது கொஞ்சம் பேசுறதுக்கு வசதியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸில் சப்ஜெக்டில் கம்ப்ளைண்ட். ஸோ அதனால் அவ்வப்போது என்ன செய்யுங்க, தயவு செய்து நீங்களும் ஆன் பண்ணிங்கன்னா டீச் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் உற்சாகம் இருக்கும். அவங்க கவனிக்கிறாங்க, நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, நம்மளை லிசன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஆகினால ஒரு நெக்ஸ்ட் கிளாஸில்
அவ்வப்போது என்ன செய்யுங்க, நீங்க வந்து உங்களோட முகத்தை காமிங்க. அது வசதியா இருக்கும். நீங்க ஆன் பண்ணியே இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத பட்சத்துல வந்து என்ன செய்யுங்க, நீங்க ஆன் பண்ணி வைங்க. சரிங்களா? எப்பயுமே ஆஃப் பண்ணி வைக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ அடுத்து அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, சார் ஹீப்ரூ அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தெசலோனியன்ஸ் இதுக்கான சம்மரி வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. அந்த எத்தனை பக்கம் எழுதணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா 6லேருந்து 7 பக்கம். சரிங்களா? 6லேருந்து 7 பக்கம் வந்து இந்த வீக் ஃபுல்லா என்ன செய்யுங்க, நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும், எனக்கு வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். சரிங்களா? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் அனைவரும் எபிரேயர் மற்றும் 1-2 தெசலோனிக்கர் இந்த 3 புத்தகத்திற்கும் சம்மரி சுருக்கத்தை வந்து என்ன செய்யணும், அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை என்ன டேட்டு, 20ஆம் தேதி. சரிங்களா? நீங்க தயவு செய்து வந்து சப்மிட் பண்ணிடணும். சரிங்களா? அதற்கான டேட்டை வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு அப்டேட் கொடுப்பேன். அந்த டைம்ல வந்து சப்மிட் பண்றதுக்கு வந்து நீங்க ஆயத்தமாக இருக்கும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஓகேவா? எல்லாத்துக்கும் புரிஞ்சா? சார் ஏதாவது நோட்ஸ் ஏதாவது அனுப்புதுன்னு சொன்னாங்களா சார்? நான் அப்டேட் பண்ணிட்டேனே இல்லையா? தெரியல. குரூப்ல போட்டு வந்துருச்சு சார். அது தனியா ஒரு குரூப் ஓபன் பண்ணிருக்கேன். தன்னை நோட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு குரூப் நான் வந்து ஓபன் பண்ணேன். நீங்க செக் பண்ணி பாருங்க சிஸ்டர். ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு நான் தனியா உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு மட்டும் தனியா ஃபார்வர்ட் பண்றேன். யாரெல்லாம் கிடைக்கலையோ அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. நான் குரூப்ல ஐயா. கரெக்ட் சார். அது லெட்டர் சரியில்லை. அதுல லெட்டர் வந்து மேல கீழேயுமா இருக்கு. லெட்டர் சரியில்லைங்க. எதுல எந்த சப்ஜெக்ட் கேக்குறீங்க? நோட்ஸ்ல நீங்க லாஸ்ட் அனுப்பிட்ட நோட்ஸ்ல லெட்டர் சரியில்லை. இல்ல எந்த சப்ஜெக்ட்? டெக்ஸ்ட் எல்லாம் கீழ மேல இருக்கு. எந்த சப்ஜெக்ட் கேக்குறீங்க? சார் தானியல் அப்படி இருந்துச்சு சார். செகண்ட் தெசலோனிக்கரும் எபிரேயர்லயும் அந்த நோட்ஸ் வந்து லெட்டர்ஸ் வந்து முன்ன பின்ன இருக்கு, மேல கீழ ஏறி இருக்கு. ஓகே, நான் வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அதுல அப்படிதான் இருக்கா? வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அதுல அப்படிதான் இருக்கு. அப்படியா? அதுலதான் சார் அப்படி. இல்ல அது பிடிஎஃப் உங்களுக்கு நான் அனுப்பி இருக்கேன். அது எப்படி மாறும் உங்களுக்கு? நான் செக் பண்ணி பாக்குறேன். பிடிஎஃப் தான் இருக்கு. லெட்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, கொஞ்சம் மாறி இருக்கு. அப்படிங்களா? சரி, மறுபடியும் நான் செக் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்புறேன். சரிங்களா? மறுபடியும் அதே அந்த நோட்ஸ் அந்த குரூப்ல வந்து உங்களுக்கு நான் வந்து செக் பண்ணிட்டு மறுபடியும் நான் அனுப்புறேன். ஓகேவா? இன்னைக்கு சார் அந்த நோட்ஸ் குரூப்னா என்ன நேம்ல இருக்கு அது? புரியல. ஏன்னா எனக்கு அந்த குரூப் இல்ல. கிளாஸ் நோட்ஸ்னே இருக்கு. கிளாஸ் நோட்ஸ்னே இருக்கு. கிளாஸ் இல்ல. நோட்ஸ் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன். சரிங்களா? அந்த லிங்க் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. சோ அடுத்து வந்து இந்த வருஷம் கிராஜுவேஷன் வாங்குறீங்க இல்லையா? சிஸ்டர் ஸ்டெல்லா, ஜான் அசோக், அடுத்து கனகலிங்கம், சுபு, நீங்க எல்லாருமே வந்து உங்களுடைய நேம் வந்து எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணியிருக்கிறீங்க. அந்த பேர் வந்து 10th மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கா? நீங்க அனுப்பின பேரும் நீங்க 10th மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே இருக்கா? நீங்க தான் சொல்லணும். ஸ்டெல்லா சிஸ்டர், கனகலிங்கம், ஜான் அசோக். ஓகே தானே? அதே மாதிரி தான் இருக்கு. எந்த மாற்றம் இல்லை. சுபு பிரதருக்கு? ஆமா சார். ஓகே சார் அதே மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அந்த நோட்ஸ் மட்டும் நான் மறுபடியும் உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்றேன். நீங்க செக் பண்ணிட்டு சொல்லுங்க. சரிங்களா? ஒரு சின்ன டவுட் பிரதர். பிடிஎஃப் இல்லாம நார்மலா அனுப்பி விடுங்கயா. இல்ல பிடிஎஃப் இல்லாம நார்மலா அனுப்புனா பிடிஎஃப் பண்ணும்போது மாறும். பிடிஎஃப் ஆமா அப்படியே மாறுது. நான் பிடிஎஃப் மாத்தி தான் உங்களுக்கு நான் அனுப்புறேன். சரி, நான் செக் ஒரு சின்ன டவுட் பிரதர். ஓகே, ஒரு சின்ன டவுட். இப்போ நெக்ஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமை சப்மிட் பண்ணணும்னு சொன்னீங்களா? அது ஆக்சுவலி வந்து குயிஸ் மாதிரி இருக்குங்களா இல்ல கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி இருக்குங்களா? அப்படிதான் எப்படின்னு தெரியல. 6 பேஜ் to 7 பேஜ் எழுதுறீங்களா? கொஞ்சம் நான் ஸ்டார்டிங் வந்து கரெக்டா அதை அப்சர்வ் பண்ணேன், அதனால கேட்குறேன். பிரதர் சம்மரி அதனுடைய அந்த 3 புத்தகத்தினுடைய சுருக்கத்தை வந்து என்ன செய்யணும், நீங்க வந்து எழுதி அனுப்பணும். சரிங்களா? அந்த நோட்ஸை பார்த்து அந்த நோட்ஸை ஃபாலோ பண்ணி தான் நீங்க வந்து எழுதணும்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அந்த புத்தகத்தினுடைய சுருக்கம். சரிங்களா? எபிரேயர், 1 தெசலோனிக்கர், 2 தெசலோனிக்கர் இந்த 3 புத்தகத்துக்கான நோட்ஸை வந்து சார் அனுப்பியிருக்கிறாங்க. அதை நீங்க வாசித்து பார்த்து அதனுடைய சுருக்கத்தை வந்து நீங்க வந்து எழுதணும். சம்மரி. சரிங்களா? புரிஞ்சுங்களா? நார்மலா பேப்பர்ல எழுதி உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்களா? ஆமா, A4 சீட்ல வந்து நாங்க வாசிக்கும் போது அது புரியுத மாதிரி இருக்கணும். அப்படி புரியுத மாதிரி இல்லை அப்படின்னா நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு சிலர் டைப் பண்ணி அனுப்புறீங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு. உங்களால டைப் பண்ண முடிஞ்சுன்னா ஓகே, நல்லா ரொம்ப பெஸ்ட்.
சரிங்களா? நீங்க வந்து A4 ஷீட்ல வந்து நல்லா கோடெல்லாம் போட்டு நாங்க வாசிக்கிற மாரி என்ன செய்யணும், நீங்க அழகா எழுதி அனுப்பணும். சும்மா கடமைக்காக வந்து ஏதோ ஃபில் பண்ணி நீங்க அனுப்ப வேண்டாம். சரிங்களா? அது வந்து யூஸ்லெஸ். உங்களுக்கு யூஸ்லெஸ், என்னாலயும் வாசிக்க முடியாது. ஸோ அதனால ஸ்கூல்லயோ, காலேஜ்லயோ வந்து நீங்க எப்படி சப்மிட் பண்றீங்களோ அந்த மெத்தட வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃப்ரண்ட் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து குரூப்ல வந்து நான் அப்லோட் பண்றேன். ஒரு சிலருக்கு ஏற்கனவே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியுமாக நான் அப்லோட் பண்றேன். எப்படி அந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து எழுதி நீங்க சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேட்ட வந்து உங்களுக்கு குரூப்ல வந்து அப்லோட் பண்றேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? நோட்ஸ் கூட வரணும் இல்லைங்களா பிரதர்? ஓகே. ஓகே பிரதர். ஓகே. தேங்க் யூ so much. தேங்க் யூ. சார் ஒரு டவுட் தான். இந்த ஃபீஸ் கட்டுறது சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. ஐயா, அந்த ஜொடோ ஃபீஸ் கட்டும்போது ஆக்சுவலாக நான் ஒரு மாதம் இந்த மாதம் ஃபீஸ் கட்டலை. பட் அதில் வந்து நோ டியூன்னு காட்டுது. எப்படின்னு அது கட்ட முடியல அதில் ஆன்லைனில். சரி, இப்போ நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். சரிங்களா? செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து நான் வாட்ஸ்அப் பண்றேன். தேங்க்யூ. ஓகே, இப்பயே நான் பண்றேன். ஓகே. வேற யாருக்கும் டவுட் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 3 புக்கும் சேர்த்து தானே 7 பேஜ்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஆமா. சார் அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. 3 புத்தகத்துக்கு சேர்த்து 7 பக்கம். ஓகே. சரி. ஓகே. ஓகே. தேங்க் யூ ஆல். தேங்க் யூ so much. ஓகே. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க் யூ so much. குட் நைட் சார். தேங்க்யூ சார். குட் நைட்.